உலகெங்கிலும் பறந்து வாழும் ஆன்மீகம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சி மூலியமா உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அப்படின்றத தெரிவிச்சுட்டு, என்ன பார்க்க போறோம் இந்த நிகழ்ச்சியில அப்படின்னா, சனி வந்து வக்ர நிலைக்கு போறாரு. சனி வந்து ஏற்கனவே மீன ராசியில, அதாவது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய குருவுடைய மீன ராசியில இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ அங்க இருந்து அவர் வந்து வக்ர நிலைக்கும் போகக்கூடிய காலத்துக்கு வந்திருக்கிறாரு. இந்த வக்ர நிலையில பயணிக்கக்கூடிய சனி பகவான், நீதிமான், கர்மகாரன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான பலன்கள குடுக்க போறாருன்ற பார்க்க போறோம். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 7 சனி காலத்தில இருக்கக்கூடிய கும்பம், மீனம், மேஷம் இந்த ராசிக்காரர்களுக்கு, அதுபோக சிம்ம ராசிக்காரர்கள் அட்டம சனி நடந்துட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு, கண்டசனி நடந்துட்டு இருக்க கன்னி ராசிக்காரர்களுக்கு, இத தவிர்த்து மற்ற அனைத்து ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான பலன்கள் குடுப்பாரு? ஒரு கிரகம் வக்ரம் பெற்ற நிலையில இருக்கக்கூடிய கிரகம், ஆண்டு கிரகமா வந்து அதுவும் வலுத்த இயற்கை அசுப கிரகமா வரக்கூடிய சனி பகவான் வக்ர நிலைக்கு வரும்போது அவர் என்ன பலனை குடுப்பாரு? அப்படின்றத டீட்டெயிலா பார்க்க போறோம். மேசராசி அன்பர்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி காலம் என்ன மாதிரியான யோக பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத அந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். சனியுடைய வக்ர பயிற்சி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜூலை 15ஆம் தேதி ஆரம்பிச்சு நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் சனி வந்து வக்ர நிலையில தான் இருக்க போறாரு. கிட்டத்தட்ட நாட்கள் கணக்குல பார்த்தீங்கன்னா, 138 நாட்கள் வந்து அவர் வந்து வக்ர நிலையில இருக்க போறாரு. இந்த 138 நாட்கள் அப்படின்ற கணக்குல ஒவ்வொரு நாளும் அவர் என்ன பலன்கள் அதாவது ஒவ்வொரு நாளுன்றத தாண்டி அந்த வக்ர காலத்துல அவர் என்ன பலன் குடுக்க போறாரு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பொதுவா இந்த இப்ப மேஷ ராசிக்காரருக்கு 7 சனி காலம் போயிட்டு இருக்கு. அதாவது உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல மீன ராசியில சனி வந்து இருந்துட்டு இருக்கிறாரு. அவர் வந்து ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து வக்ர நிலைக்கு போறாரு. ஸோ இந்த ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற சனி இருக்கிறதுன்றது வந்து 7 சனியோட முதல் 2 1/2 ஆண்டுகள். அதுக்கு அடுத்ததா ஜென்ம சனி வருவாரு. ராசியிலேயே வந்து 2 1/2 ஆண்டுகள் இருப்பாரு. அதுக்கு அடுத்ததா தன, குடும்ப, வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்ல சனி இருப்பாரு. அது ஒரு 2 1/2 ஆண்டுகள் அங்க இருப்பாரு. மொத்தமா 12ஆம் இடம், ராசி, 2ஆம் இடம். இந்த 3 ஸ்தானங்களையும் சனி பயணிக்கக்கூடிய இந்த 7 1/2 ஆண்டுகள் தான் 7 சனி காலம் அப்படின்னு சொல்லுவோம். இது பலருக்கு தெரிஞ்சு தான் இருக்கும். ஸோ இந்த வகையில வந்து உங்களுக்கு 7 சனி ஆரம்பிச்சு, உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துலருந்து சனியோட பயணம் போயிட்டுருக்கு. இந்த பயணத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வக்ர நிலைக்கு போறாரு. ஸோ இந்த வக்ர நிலைக்கு போகக்கூடிய இடத்துல இருந்து அவர் என்ன மாரியான பலன மேஷ ராசிக்காரருக்கு குடுக்க போறாரு அப்படின்றத தான் இப்ப பார்க்க போறோம். அதாவது மேஷ ராசி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாயுடைய ஆதிபத்தியம் பெற்ற ஒரு ராசிக்காரர்கள். இந்த செவ்வாயுடைய ஆதிபத்தியம் பெற்ற அந்த ராசிக்காரர்களுக்கு ஸ்தான அடிப்படையில, அதாவது உங்க ராசிக்கு 10ஆம் இடம் மற்றும் லாபஸ்தானத்துக்கு அதிபதியா வரக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் தான். தொழில் ஸ்தானம் 10ஆம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம். 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம். இந்த 2 ஸ்தானத்துக்கும் அதிபதியா வந்து, அவர் வந்து உங்க ராசிக்கு 12ஆம் இடமான அயன, சயன, போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல இருந்து வெளிநாட்டு பயணங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானமும் அந்த இடம் தான். ஸோ அங்க வந்து அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் ஸ்தான அடிப்படையில உங்களுக்கு நல்ல யோகங்களையும், தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றங்களையும், லாபங்களையும், ஆதாயத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து குருவ சொல்றத விட, குரு கூட வந்து பொருளாதாரத்த குறிக்கிறவர் தான். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள குடுக்குறவர் தான். அந்த அதிர்ஷ்டம், பொருளாதாரம் உங்களுக்கு எப்போ வரும்? நல்லா உழைச்சா வரும். அந்த உழைப்ப குடுக்கக்கூடியவர் தான் கர்மகாரகன் சனி பகவான். அவரு உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து இப்ப இயங்கிட்டு இருக்கிறாரு. வக்ர நிலைக்கு போறாரு. இந்த வக்ர நிலையில வந்து பொதுவா வந்து ஒரு கிரகம் என்ன பண்ணும் அப்படின்னா, தான் குடுக்கக்கூடிய காரக பலன்களையும், தான் இருக்கக்கூடிய ஸ்தான பலன்களையும் அதிகப்படுத்தி குடுப்பாங்க. இப்போ சனியுடைய காரகத்துவங்கள் என்ன அப்படின்னா வந்து, நீதி தவறாமை, நேர்மையா நடக்கக்கூடிய பண்புகள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறிப்பிறழாத வாழ்க்கை, எல்லாத்தையும் சமத்துவத்தோட பார்க்கக்கூடிய அந்த பார்வைகள், நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய எண்ணங்கள், இது பொதுவாவே மேஷ லக்னத்து ராசிக்காரர்களுக்குமே இருக்கும். கூடுதலா இது சனியோட இயற்கையான ஒரு பண்பும் கூட. ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, சனி தான் குடுக்கக்கூடிய இந்த ஆதிபத்திய பலன் நல்லா குடுக்க போறாரு. முன்னாடியே சொன்ன மாரி உழைப்புக்கு கர்ம காரகன் இல்லையா? உழைப்புக்கு அதிபதி அவர் தான். அப்ப நம்ம வந்து கடுமையா உழைக்க போறோம். அதன் மூலியமா நல்லா சம்பாதிக்க போறோம். அப்படின்றதுக்கான நிலைய தான் சனி குடுக்க போறாரு. 12ஆம் இடத்துல இருந்து அது கிடைக்கிறதுனால வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள், வெளிநாட்டு நிறுவனத்தில நீங்க பிறந்த ஊர்ல இருந்து, பிறந்த நாட்டில இருந்து உழைக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் கிடைச்சு, அது மூலியமா இப்போ தன்னிறைவான பொருளாதாரத்தின் நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள், இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. வெளிநாட்டில இருக்க நண்பர்கள் மூலியமா, குறிப்பா சொல்லணும்னா, இந்த எக்ஸ்போர்ட், இம்போர்ட் துறை. 10ஆம் இடம் மற்றும் தொழில் லாபஸ்தானத்துக்கு அதிபதியா வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வந்து, எக்ஸ்போர்ட், இம்போர்ட் துறையெல்லாம் ஈடுபடக்கூடியவங்க, ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட், இம்போர்ட் துறையில இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப அருமையான காலம். சனி தான் குடுத்துட்டு இருக்கக்கூடிய ஆதிபத்திய பலன்கள இன்னும் மல்டிபிள் ஆக்கி குடுக்க போற காலம் தான் இந்த சனியுடைய வக்ர பயிற்சி காலம்னு சொல்லக்கூடிய இந்த 138 நாட்கள். இது சனி வக்ரத்துக்கு வரதுனால மட்டும் நடக்குதா? அப்படின்னா கிடையாது. சனிக்கு இருக்கிறதுக்கு வீடு குடுத்துருக்கக்கூடிய, அதாவது மீன ராசிக்கு அதிபதி, மீன ராசியில சனி இருக்காரு. அந்த மீன ராசிக்கு அதிபதி குரு எங்க இருக்காருன்னா, உங்க ராசிக்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம், வண்டி வாகன யோகம், பயணங்கள குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில குரு பகவான் இருந்து, அங்கருந்து அவருடைய 9ஆம் பார்வைய சனி மேல குடுத்துட்டு இருக்காரு. இந்த ஓராண்டுக்கு குடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த ஓராண்டுக்குள்ள தான் சனியும் வக்ரத்தில இருக்க போறாரு.
அது 138 நாட்கள் தான். ஸோ இந்த 138 நாட்களும் குருவுடைய பார்வை தொடர்ச்சியா கிடைச்சிட்டு தான் இருக்க போகுது. தனக்கு வீடு குடுத்த ஒரு அதிபதி குருவுடைய பார்வையிலேயே சனி இருக்கிறதுனால, சனி வந்து முழுமையா சுபத்துவ பலன்கள மட்டுமே உங்களுக்கு குடுப்பார். உங்களுக்கு ந ந நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்க சுப காரியங்கள், வீடு, மனை, வண்டி, வாகன யோகங்கள், திருமணம் போன்ற விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடைகள், திருமணம் ஆனவங்களுக்கு திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதுலலாம் நல்ல தீர்வு கிடைச்சு, நல்ல பலன்கள் கிடைச்சு, மனமகிழ்ச்சியோட நினைச்சத பிடிச்ச மாரி செஞ்சு, இருக்க சிக்கல்கள் தீர்ந்து நிம்மதியா சந்தோஷமா இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுக்கு காரணமா சனி வக்ரம் பெறதும், அவருக்கு குருவோட பார்வை இருக்கிறதும் கண்டிப்பான முறையில ஒரு சிறந்த யோகா அமைப்புன்னே சொல்லலாம். அதனால இந்த சனியுடைய வக்ர பயிற்சி காலம் வந்து நமக்கு தொந்தரவு பண்ணுமோ, சங்கடப்படுத்துமோ, ஏற்கனவே 7:30 சனியில இருந்துகிட்டு இருக்கோம். வீண் விரயங்களையும், வீண் அலைச்சலையும், போராட்டங்களையும் குடுத்து நம்மள சிக்கல்ல மாட்டி விட்டுருமோ, கடன் போன்ற விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டு நம்ம வந்து பாதிக்கப்பட்டுருமோன்ற எந்த கவலையும் உங்களுக்கு வேணாம். முழுமையா சொல்றேன். ஸ்தான அடிப்படையில மேச ராசிக்கு ஸ்தான அடிப்படையில தொழில்காரகனாவும், லாபஸ்தானத்துக்கு அதிபதியா வந்து அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால, உங்களுக்கு சிறந்த யோகா பலன்கள், ராஜயோக பலன்கள வந்து சனி பகவான் குடுக்க போறார். குறிப்பா சொல்லணும்னா, இந்த 138 நாட்கள் வக்ர பயிற்சி காலத்துல வந்து குருவோட பார்வையிலே இருக்கக்கூடியதுனால வந்து பார்த்தீங்கன்னா, அவர் நல்ல பலன்கள மட்டுமே தான் குடுக்க போறாருன்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. தைரியமா, சந்தோஷமா நீங்க எப்பயும் போல உங்களோட பயணத்த தொடருங்க. உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி காலம் மிக சிறந்த யோக காலம்ன்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சனியைப் போல ரிஷபராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் கிடையாது. காரணம் என்னன்னா, அவர் தான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கும், பாக்கிய ஸ்தானத்துக்கும் அதிபதி. அதிர்ஷ்டத்துக்கும், உங்களுடைய தொழில் வாய்ப்புகள உங்களுடைய செயல்கள் மூலியமா நீங்க எப்படி சம்பாதிச்சு, எந்த லெவல்ல எந்த ஒரு நல்ல நிலையில இருப்பீங்கன்ற குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கும் அதிபதியா வரக்கூடியவர் வந்து சனி தான். சனி தான் இன்னும் சொல்லப்போனா கடின உழைப்பு. அதனாலயே வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரர்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுல அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாதுன்னு சொல்லலாம். பொதுவா எல்லாருமே ஹார்ட் ஒர்க்கா, ஸ்மார்ட் ஒர்க்கா அப்படின்னு கேட்டா, ஸ்மார்ட் ஒர்க்க தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஸ்மார்ட் ஒர்க்கே ஹார்டா பண்ணக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் யாருன்னா ரிஷப ராசிக்காரர்கள் தான். ஸோ அந்த காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட தொழில் ஸ்தானத்து அதிபதியே சனி பகவான் தான். உழைப்ப குறிக்கக்கூடிய சனி பகவான் தான் இங்க உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியா வரதுனால, உழைப்ப வந்து ரொம்ப விரும்பி சந்தோஷமா வந்து பண்ணக்கூடியவர்கள் வந்து நம்ம ரிஷபராசிக்காரர்கள். இப்படி கடுமையா உழைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி வந்து லாபஸ்தானத்துல தான் ஏற்கனவே மீன ராசியில இருந்துட்டு இருக்காரு. இந்த லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார். தொழில் ஸ்தானத்துக்குரிய அதிபதி, அதிர்ஷ்டங்கள குடுக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதி அவரே வந்து, அவர் லாபஸ்தானத்துல இருக்கிறது ஒரு சிறந்த யோகா அமைப்பு. இந்த நிலையில யோகா அமைப்புல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்க ராசிக்கு அவர் வந்து வக்ர நிலைக்கும் போறாரு. இந்த ஒரு ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த ஏற்பட்ட காலம் 138 நாட்கள். இந்த 130 நாட்கள்ல வந்து அவர் வந்து தான் குடுத்துட்டு இருக்கக்கூடிய ஆதிபத்திய காரகத்துவ பலன்கள பன்மடங்கு உயர்த்தி குடுக்க போறார். ஒரு கிரகம் வக்ரம் அடையுது அப்படின்னாலே வந்து, அது தான் குடுக்கக்கூடிய பலன்கள அதிதீவிரமா நல்லாவே குடுக்கும்ன்றது தான் அர்த்தம். அது நல்ல விதமாவோ, கெட்ட விதமாவோ அந்த ராசிய பொறுத்து அது மாறும். ஸோ இங்க வந்து உங்களுக்கு ஸ்தான அடிப்படையில சனி வந்து பாக்கியஸ்தானத்துக்கும், தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதியா வந்து அவர் லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால, பொதுவாவே லாபஸ்தானம்ன்றது 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்துல இயற்கை அசுபர்கள் ராகு, செவ்வாய், சூரியன், அப்புறம் சனி இவங்கலாம் இருந்தா நல்ல பலன் செய்வாங்கன்றது பொதுவான ஜோதிட விதி. இதுல உங்களுக்கு தொழில் சார்ந்த அதிபதியாவும் வந்து அவரு அங்க 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால, சனியால பூரணமான முறையில உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார முன்னேற்றம், தொழில் வாய்ப்புகள்ல நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைச்சு, நல்லா சம்பாதிச்சு, நல்ல நிறுவனத்தில இணைஞ்சு, அதன் மூலியமா அங்கேயுமே நல்ல பேர் புகழும் பெற்று, சொந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு தொழில வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்த்தி கொண்டு போறதுக்கான அருமையான வாய்ப்புகளையுமே வந்து இந்த 138 நாட்கள்ல சனி பகவான் உறுதியா குடுக்க போறாரு. அதுல எந்த சந்தேகமே வேண்டாம். இதெல்லாம் வந்து ஒரு அதிர்ஷ்டம்னு நம்ம சொல்லக்கூடாது. இந்த வக்ரம் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கடந்த கால போராட்டங்களும் கிடைக்கக்கூடிய வெற்றிக்கான காலமா தான் இந்த வக்ர காலத்தில கிடைக்கக்கூடிய பலன நம்ம எடுத்துக்கணும். ஏதோ திடீர்னு வந்து இவருக்கு லக் அடிச்சிருச்சு, அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு, நல்லா சம்பாதிச்சுட்டாரு, நல்லா வந்துட்டாரு அப்படின்னு யாரும் நினைக்கிறதுக்கு அவசியம் கிடையாது. இப்போ சில ரிஷபராசிக்காரர்களே வந்து, ஆஹா நமக்கு ஏதோ அதிர்ஷ்டம் இருக்கு போல, அதனால தான் நமக்கு நம்ம நல்லா நல்லா வந்துட்டு இருக்கோம் அந்த நேரத்தில அப்படின்னு நினைப்பீங்க. இது வந்து அதிர்ஷ்டம்னு சொல்ல மாட்டேன். உங்களுடைய கடந்த கால எஃபோர்ட்ஸ் நீங்க போட்ட உழைப்பு, போராட்டம், அந்த போராட்டத்துக்கான பலன தான் சனி வக்ரத்துக்கு வந்து உங்களுக்கு குடுக்க போறாரு அப்படின்றதுனால, தைரியமா, சந்தோஷமா இருங்க. மேலும் கூடுதல் சிறப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா, சனிக்கு குருவோட பார்வையும் இருக்கு. சனிக்கு வீடு குடுத்த சனி இருக்கிறதுக்கு சனி பகவான் இருக்கார் இல்லையா? அந்த 11ஆம் இடம். அந்த வீட்டு அதிபதி யாருன்னா குரு பகவான். அந்த குரு பகவானுக்கு குரு பகவான் வந்து சனிக்கு தன்னோட பார்வையும் குடுத்துட்டுருக்காரு. வீட்டையும் குடுத்து, தன்னோட பார்வையும் சனிக்கு குடுத்துட்டுருக்காரு. குருவுடைய பார்வையில இருக்கக்கூடிய எந்த கிரகங்களா இருந்தாலும், எந்த தோஷங்களா இருந்தாலும் நல்ல பலன் மட்டுமே செய்யுன்ற அடிப்படையிலும் கூட, ரிஷப ராசிக்காரர்களுக்கு உச்சம் பெற்ற குருவுடைய சனிக்கு அவருடைய குருவுடைய பார்வையும் கிடைக்கிறதுனாலயும், அவர் லாபஸ்தானத்தில இருக்கிறதுனாலயும் கண்டிப்பான முறையில எல்லா வகையிலும் ஏற்றங்களும், சிறப்பும் கிடைக்கப் போகுதுன்னு அர்த்தம். நல்ல பேர், புகழ், செல்வாக்கு, காசு, பணம், பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள், குடும்ப ஒற்றுமை, சுப காரியங்கள் இதெல்லாம் வந்து நீங்க உங்க லைஃப்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நினைச்ச மாரி நடக்கப் போகுது அப்படின்றத சொல்லலாம்.
வெளிநாட்டு முயற்சிகள், வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தி, அதன் மூலியமா உங்களுடைய லைஃப் ஸ்டைல் அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தணும்னு விரும்பக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கும் நிச்சயமான முறையில வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல மேம்பாடுகள் கிடைக்கப் போகுது. குறிப்பா சொல்லணும்னா, ஆரோக்கிய மேம்பாடு. சனி வந்து ஆயுள் காரகன் இல்லையா? ஆயுள் காரகன் நல்ல நிலையில வலுப்பெற்று இருக்கக்கூடிய சூழல்ல, குருவுடைய பார்வையும் கிடைக்கிறதுனால, ஆரோக்கியத்தினால சங்கடப்பட்டுட்டு இருந்தவங்க, பொருளாதார ரீதியா, கடன் ரீதியா சங்கடப்பட்டுட்டு இருந்தவங்க, சகோதர வழி உறவு பிரச்சனையில சங்கடப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நல்ல பலன்கள் கிடைக்கப் போகுது. அதனால தைரியமா, சந்தோஷமா இருங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சனியுடைய இந்த வக்ர பயிற்சி காலம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். எப்போ வக்ர நிலைக்கு சனி போக போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 15ஆம் தேதி வந்து வக்ர நிலைக்கு ஆரம்பிச்சு, நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் வக்ர நிலையில தான் இருக்க போறாரு. இந்த இந்த நாட்கள் குறிப்பிட்ட இந்த ஜூலை டூ இந்த நவம்பர் இந்த நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 138 நாட்கள் வந்து சனி பகவான் வந்து வக்ர நிலையில இருக்காரு. இந்த வக்ரத்துக்கு போறது, அதிசாரத்துக்கு போறதுன்றது ரொம்ப ரொம்ப இயல்பான விஷயம் தான். இது வந்து ரொம்ப விசித்திரமான இது எப்பயுமே நடக்காத ஒரு நிகழ்வெல்லாம் கிடையாது. பொதுவா கிரகங்கள் வந்து வக்ர நிலைக்கு போறதுன்றது ஒரு இயல்பான ஒரு வானியல் நிகழ்வு தான். ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, சனி வக்ர பலன் வக்ர நிலையிலிருந்து உங்களுடைய ராசிக்கு என்ன மாரியான பலன்கள குடுப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். மிதுன ராசிக்கு 2 சிறந்த நண்பர்கள் இருக்காங்க. ஒருத்தர் வந்து அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், இன்னொருத்தர் வந்து கர்மகாரகன், நீதிமான் சனி. இந்த 2 பேரும் தான் சிறந்த நண்பர்கள். இந்த 2 பேத்துல யார் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் தான். ஸோ அந்த சனி பகவானோட நிலை இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, எதனால அவர் வந்து உங்களுக்கு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னா, ஸ்தான அடிப்படையிலயும் அவர் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள அள்ளி குடுக்கக்கூடிய, ஞானத்த தெளிவா குடுக்கக்கூடிய மற்றும் தந்தைய குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கும் அதிபதியாவும் சனி பகவான் வந்துடுறாரு. வந்துட்டு அவர் வந்து இப்ப எங்க இருக்காருன்னா, உங்க ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருக்காரு. ஸோ 10ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள மாதிரியான ஒரு சிறந்த உழைப்பாளிகள பார்க்க முடியாதுன்ற அளவுக்கு, நல்லா கடுமையா, நேர்மையா, உண்மையா உழைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதனால நிறுவனத்தில நல்ல பேர், புகழ் நிச்சயமா கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து பொதுவா 10ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடியபோது கிடைக்கக்கூடிய பலன்கள். அந்த பலன்கள இன்னும் மேம்படுத்தி தர விதமா தான் வந்து இந்த வக்ர காலம் இருக்க போகுது. உங்களோட உழைப்புக்கு இதுநாள் வரைக்கும் கிடைக்காத மதிப்பும், மரியாதையும், செல்வாக்கும் உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயப்படி, தர்மப்படி, சட்டப்படி கிடைக்க வேண்டிய அனைத்து ஆதாயங்களும் சிந்தாம, சிதறாம உங்க கையில வந்து சேரப்போகுது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசியில இருக்காரு இல்லையா? 10ஆம் இடம்ன்றது உங்க ராசிக்கு 10ஆம் இடம்ன்றது மீன ராசி. அந்த மீன ராசியில இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு, அந்த மீன ராசிக்கு அதிபதி குருவோட பார்வையே கிடைச்சிட்டு இருக்கு. குரு எங்க இருந்து பார்க்குறாரு அப்படின்னா, உங்களுடைய தன, குடும்ப, வாக்குஸ்தானத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த தன, குடும்ப, வாக்குஸ்தானம் அப்படின்னா, உங்களோட பொருளாதாரம், உங்க குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய பேச்சு முறை இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் வந்து 2ஆம் இடம். ஸோ அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய தனஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு யாருன்னா, உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி. 10ஆம் இடத்து அதிபதி வந்து தனஸ்தானத்துக்கு வர்றதும், தனஸ்தானத்திலேருந்து அவர் வந்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்து சனிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு பார்வையை குடுக்குறதும், சிறந்த தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த பல இடங்கள்ல நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படக்கூடிய காலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சரியான விஷயத்துல ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த ஜாதகர்கள், குறிப்பா இங்க வந்து மிதுன ராசிக்காரர்கள், உங்களுக்கு அந்த யோகம் செயல்பட்டு இருக்கக்கூடிய காலமா இருக்கு இல்லையா? ஸோ இந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தொழில் சார்ந்த அ வே வேலையில இருக்கீங்கன்னா, உங்களோட வேலையில நல்ல பேர், புகழ், முன்னேற்றம் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த காலத்துல சரியான முறையில திட்டமிட்டு, தொலைநோக்கா திட்டமிட்டு, நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்கள வாழ்க்கையில மிக சிறந்த உயரத்துக்கு கொண்டு போகும். நீங்க நினைச்ச இலக்க அடைய வைக்கும் அப்படின்றத நான் உறுதியா இங்க நான் சொல்ல விரும்புறேன். அதன் மூலியமா நல்லபடியா சம்பாதிச்சு, உங்க குடும்ப தேவைகள், உங்களுடைய சந்ததிக்கான விஷயங்கள்லாம் சேர்த்துட்டு, அது போக தான தர்மம் இதெல்லாம் செஞ்சு நல்ல பேரும் புகழும் அடைவீங்கன்றதுக்கு அடையாளமா சனி வக்ர நிலைக்கு போகும்போது அது ரொம்ப சிறப்பாவும் செயல்பட போகுதுன்றதையும் சொல்லிக்கிறேன். அவருக்கு குருவோடைய ஆதரவும் இருக்கிறதுனால, நிச்சயமான முறையில மிதுன ராசிக்காரர்கள் எத பத்தியும் கவலைப்பட வேணாம். நீங்க நெனச்ச அனைத்து நல்ல காரியங்களும், நல்ல செயல்களும் நிச்சயமான முறையில 100% வெற்றி ஆகும் அப்படின்றத சொல்லிட்டு, அதுக்கு காரணமா இந்த 2 பேரும் இருக்கிறாங்க. சனி வக்ரத்துக்கு போறது, மீன ராசியில இருக்கக்கூடிய சனி வக்ரத்துக்கு போறது, அந்த மீன ராசிக்கு அதிபதியான குரு பகவான் உங்க ராசிக்கு தன, குடும்ப, வாக்குஸ்தானத்துல இருக்குது. இந்த நிலை ரொம்ப சிறப்பான யோக அமைப்பு. தைரியமா, சந்தோஷமா இருங்க. வாழ்க்கையில எப்பவுமே சிறப்பாவே இருப்பீங்க. கடக ராசிக்காரர்களுக்கு நிகழக்கூடிய அந்த சனியுடைய வக்ர பயிற்சி காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா, சனி வந்து ஜூலை 15ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் வந்து வக்ர நிலையில பயணிக்க போறாரு. ஸோ இந்த வக்ர நிலை அப்படின்னோனே அந்த வார்த்தையை கேட்டு பதட்டமோ, பயமோ பட வேணாம். ஒரு கிரகம் வக்ரம் அடையன்றது ரொம்ப இயல்பான ஒரு நிகழ்வு, ஜோதிட நிகழ்வு தான். ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல இருந்து அவர் வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள குடுக்க போறாரு. இந்த வக்ர காலத்தில. ஆல்ரெடி ஏற்கனவே 9ஆம் இடத்துல தான் இருந்துட்டு இருக்காரு. பாக்கியஸ்தானத்துல தான் இருக்காரு. பாக்கியஸ்தானத்துல அந்த இருக்கக்கூடிய சனி பகவான் நீதிமான், கர்மகாரகன் இல்லையா?
அதனால் உங்களுக்கு நியாயப்படி கிடைக்க வேண்டிய அனைத்து ஆதாயங்களும் நிச்சயமான முறையில் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கூடுதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு ஸ்தான அடிப்படையில சனி பகவான் 7ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதி. 8ஆம் இடம்ன்றது வந்து ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதியா வர்றாரு. அது போக வந்து வெளியூர், வெளியிட தொடர்புகள சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கும் அதிபதியா வர்றாரு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம். 7ஆம் இடம்ன்றது திருமண வாழ்க்கை, களத்திர ஸ்தானம், தொழில் ரீதியான பங்குதாரர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இதெல்லாம் வந்து உங்களுடைய ஆசை விருப்பங்கள குறிக்கக்கூடிய ஸ்தானமும், அதிபதியாவும் சனி பகவானே வர்றாரு. இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, 7, 8க்கு அதிபதியா வந்து அவர் வந்து 9ஆம் திரிகோணத்தில இருக்கார் இல்லையா? இந்த 9ஆம் திரிகோணத்தில இருக்கக்கூடிய அதாவது 7, 8க்கு அதிபதியா வந்து 7ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடத்து அதிபதியா வந்து அவர் வந்து 9ஆம் திரிகோணம் ஏறிட்டாரு அப்படின்னாலே, இந்த 2 ஸ்தானத்தின் பலன்கள ரொம்ப சிறப்பா குடுக்க போறாருன்றது தான் அர்த்தம். அது மட்டும் இல்லாம அவர் வக்ர நிலையிலேருந்து இத எப்படி குடுக்க போறாரு? வக்ரத்துக்கு வரும்போது இதெல்லாம் கெட்டுருமா? இதனால கிடைக்கக்கூடிய ஆதாயங்களுக்கு தடைப்படுமானா? நிச்சயமா கிடையாது. அப்பதான் அவர் இன்னும் சிறப்பா உங்களுக்கான காரக பலன்கள குடுக்க போறாருன்னு அர்த்தம். 7ஆம் இடம் திருமண ஸ்தானம் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த திருமண விஷயங்கள்ல தடை இருக்கக்கூடிய கடகராசிக்காரருக்கு நல்ல முறையில திருமணம் ஏற்பாடாகிறது. திருமணமானவங்களுக்கு திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்கள் தீர்றதுக்கெல்லாம் நல்ல ஒரு காலமா இந்த வக்ர பயிற்சி காலம் இருக்க போது. ஒரு சிலருக்கு வந்து தொழில் ரீதியாவோ, இல்ல தனிப்பட்ட வாழ்க்கையிலயோ, சட்ட ரீதியான பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலமா, தீர்ந்து அதன் மூலியமா உங்களுக்கு நல்ல நீங்க எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள காலமா இந்த சனியுடைய வக்ர பயிற்சி காலம் இருக்க போகுது. ஆ இன்னும் சிலர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில இந்த சனியுடைய வக்ர பயிற்சி காலத்தில இருக்கக்கூடிய காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரர்கள் உங்களுடைய தொழில் மாறுதலுக்கான முயற்சிகள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா, அது கிடைக்கும். இல்ல அதுக்கான முயற்சி எடுத்தீங்கனாலும், அந்த நேரத்தில உங்களுக்கு நல்ல விதமா அதுக்குள்ளேயே அந்த 138 நாளுக்குள்ளேயே வந்து நல்ல தொழில் வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் அமைஞ்சு வந்துரும். ஒரு பெரிய ஆர்டர் தான் எடுக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அதுக்கான முயற்சிகள்லாம் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில உங்க கையில வந்து சேர்ந்துரும் அப்படின்றத சொல்லலாம். அதுக்கான திட்டமிடல இப்ப இருந்தே ஆரம்பிச்சுருங்க. ஜூலை 15ஆம் தேதிக்கு மேலேருந்து ஒவ்வொரு நாளும் உங்கள வாழ்க்கையில உயர்த்தக்கூடிய, அடுத்தடுத்த கட்டத்துக்கு உயர்த்தக்கூடிய ஏணிப்படிகளா இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு, வாழ்க்கையில மேலும் அடுத்தடுத்த உயரத்துக்கு வரப்போறீங்கன்றத தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விஷயங்கள், நீங்க எதிர்பார்த்த வெற்றிகள் கண்டிப்பா கிடைக்கும். கூடுதலா சனியோட சனியோட நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, சனி வந்து ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா? அந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு குரு குருவுடைய குரு பகவானுடைய 9ஆம் பார்வை கிடைச்சிட்டு இருக்கு. குருவோட பார்வையில இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலன மட்டுமே செய்வார். ஏற்கனவே அவர் இருக்கிற ஸ்தானம், பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம், திரிகோணஸ்தானம். அங்க இருந்து சனி நல்ல பலன் தான் குடுத்துட்டுருக்காரு. மேலும் வக்ரத்துக்கு போய் அவர் குடுக்கக்கூடிய நல்ல பலன இன்னும் அதிகரிச்சு குடுக்க போறாரு. அப்படிப்பட்ட சனி பகவானுக்கு குருவுடைய பார்வையும் கிடைச்சுக்கிட்டு இருக்குன்றபோது வந்து, நீங்க எத பத்தியுமே வருத்தமோ, கவலையோ, சங்கடமோ பட வேணாம். காரிய தடைகள்லாம் நிச்சயமா இருக்க போறதில்ல. நீங்க மனசுல நெனச்சா போதும், அது ஆணித்தரமா நிச்சயமா நடக்கும் அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும். அந்த அளவுக்கு உங்களோட காலம் ரொம்ப சிறப்பாவே இருக்கு. தைரியமா, சந்தோஷமா இருங்க. வெற்றி நிச்சயம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய அந்த சனியுடைய வக்ர பயிற்சி என்ன மாரி பலன் குடுக்க போகுதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது சனியுடைய வக்ர காலம் எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா, ஜூலை 15ஆம் தேதி ஆரம்பிச்சு நவம்பர் 30ஆம் தேதி வரைக்குமான காலம் தான் வந்து சனி வக்ர நிலையில இருக்க போறாரு. இந்த வக்ர நிலை இந்த கணக்குல பார்த்தீங்கன்னா, 138 நாட்கள் வந்து வக்ர நிலையில இருக்க போறாரு. இந்த 138 நாட்கள்ல வாழ்க்கையில என்னென்ன நிகழ்வுகள் நடக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். எங்கேருந்து அவர் வக்ரத்துக்கு போறாரு அப்படின்னா, உங்க ராசிக்கு அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில இருந்துட்டு இருக்கக்கூடிய அஷ்டம சனியோட காலத்தில இருந்துட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு, அவர் அஷ்டமஸ்தானத்திலேயே பயணிச்சு வக்ர நிலையில வரப்போறாரு. அதாவது பொதுவா வந்து ஒரு சனியாகட்டும், எந்த ஒரு கிரகமாகட்டும் வக்ரத்துக்கு போம்போது அடுத்த ராசிக்குள்ளேயே என்டர் ஆயிடுவாங்க. இப்போ மீனத்தில இருக்காருன்னா கும்பத்துக்கே ரிவர்ஸ்ல வந்துருவாங்க. அப்படி இல்லாம இப்ப வந்து மீன ராசிக்குள்ளேயே அவர் ரிவர்ஸ்ல வந்துட்டு இருக்கிறாரு. அதுக்குள்ளேயே இருந்துட்டு, அதுக்குள்ள இருக்க காலத்துக்குள்ளேயே வந்து கும்பத்த தொடுறதுக்கு முன்னாடியே அவர் வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவாரு. அதனால வந்து சிம்ம ராசிக்காரர்கள் வந்து அஷ்டம ஸ்தானத்தில இருக்கக்கூடிய சனிய நினைச்சு பொதுவா பயந்துட்டு இருப்பீங்க, சங்கடப்பட்டுருப்பீங்க. 8ஆம் இடத்து சனி என்னென்ன தொந்தரவுகள செய்யுமோன்ற ஒரு வருத்தத்திலும், கவலையிலும் இருந்துட்டு இருப்பீங்க. நான் பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கேன். அட்டம சனி இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில வந்து உங்களுக்கு தொந்தரவு பண்ணாது. காரணம் என்னன்னா, அந்த சனி பகவானுக்கு குருவுடைய பார்வை கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ, அதனால வந்து குரு பார்வையில இருக்கக்கூடிய அந்த சனி உங்களுக்கு நிச்சயமா நல்ல பலன மட்டுமே தான் செய்யும். கூடுதல் சிறப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வக்ரத்துக்கு போறதுனால ஏதாவது நெகட்டிவான விஷயங்கள் இருக்குமானா, வக்ரம்ன்ற வார்த்தை வந்து நம்ம மனசுல எல்லாத்துக்குமே வந்து ஒரு தப்பான வார்த்தையா பதிவாயிருக்குது. இதுதான் பிரச்சனையே தவிர்த்து, வக்ரத்துக்கு போறதுனால எந்த ஒரு கிரகமும் கெட்டது செய்யாது. இந்த வக்ர நிலையில இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, தான் குடுக்க வேண்டிய ஆதிபத்திய பலன்கள ரொம்ப சிறப்பாக்கி குடுக்க போறாங்கன்னு தான் அர்த்தம். இங்க சனி வந்து உங்க ராசிக்கு 2 ஸ்தானத்துக்கு அதிபதியா வராரு. அது 6ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியா வராரு. ஸோ, இதில 7ஆம் இடம்ன்றது கலத்திர ஸ்தானம். 6ஆம் இடம்ன்றது ருணரோக சத்ருஸ்தானம். இந்த 6, 7 தொடர்புல வரக்கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்ப 6ஆம் இடம் அப்படின்றது ஒரு அசுபஸ்தானம், ஒரு மறைவு ஸ்தானம்.
அந்த அசுபஸ்தானம், மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவான் 8ஆம் இடம்ன்ற இன்னொரு அசுபஸ்தானத்தில போய் மறையிறது, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ன்ற அடிப்படையில, சனியாலயும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்றது தான் உண்ம. நம்ம விதிப்படி 8ஆம் இடத்துல சனி இருந்தா தொந்தரவு தான். ஆனா, இங்க விதிவிலக்க நம்ம பார்க்கணும் இல்லையா? விதிவிலக்க பார்க்கும்போது வந்து, சனி வந்து உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துக்கும் அதிபதியா வராரு. அப்ப 6க்குரியவன்ற ஒரு கெட்டவன் அப்படின்னா, அவர் 8ஆம் இடம்ன்ற இன்னொரு கெட்ட ஸ்தானத்துக்கு போயிட்டாருன்னா, கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ன்ற அடிப்படையில, சனியாலேயே உங்களுக்கு ராஜயோகங்களே கிடைக்கப் போகுது அப்படின்றது தான் உண்ம. அதுக்கு இன்னொரு வலு சேர்க்கிற விதமா தான் வந்து, குருவுடைய பார்வையிலயும் சனி இருந்துட்டு இருக்கிறாரு. குரு வந்து உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறாரு. உச்சம் பெற்ற நிலையில இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை, அனுகூல பார்வை வந்து 9ஆம் பார்வை வந்து அட்டமஸ்தானத்தில இருக்கக்கூடிய சனிக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அப்ப என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, நீங்க எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உங்கள தேடி வரும். அதாவது நீங்க நெனச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. நமக்கு தான் நேரம் சரியில்ல, நமக்கெல்லாம் அந்த நம்ம லக்கியான ஆள்லாம் கிடையாதுன்னு நெனச்சிட்டு இருக்க இடத்துல, நீங்க உங்க லைஃப்ல எதிர்பாராத பல அதிர்ஷ்டங்கள் நடக்கும். இப்ப மாணவர்களா இருக்கீங்கன்னா, உங்களோட தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல ஒரு சக்சஸ் ஆகுறது. ஒரு 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 தொழில் நிறுவனம் நடத்திட்டு இருக்கீங்கன்னா, அந்த தொழிலில் நீங்க எதிர்பாராத பெரிய ஆர்டர்ஸ் உங்கள வந்து வந்து சேர்றது. ஒரு அரசியல்ல இருக்கீங்க அப்படின்னா, பெரிய பொறுப்புகள் திடீர்னு உங்கள தேடி வந்து சேர்றது. இப்படி வந்து பல நல்ல விஷயங்கள் வந்து சனி வந்து 8ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு குடுத்துட்டு இருக்காரு. அதுக்கு குருவும் மிகப்பெரிய உறுதுணையா இருந்துட்டு இருக்காரு. இந்த குரு உச்சம் பெற்று ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதே ஒரு சிறப்பு தான். சுப விரயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். சுப விரயம் செய்யணும்னா நமக்கு வருமானம் இருக்கணும் இல்லையா? அந்த வருமானத்த குரு குடுப்பாரு. அதுக்கு துணையா சனி இருக்காருன்றது தான் இங்க உள்ளபடியே உண்ம. அதனால நீங்க உங்க லைஃப்ல திருமணம் போன்ற சுபகாரியங்கள், வீடு, மனை வாங்குறது, இருக்க கடன் அதீதமான கடன தீர்க்கிறதுக்கான வருமான வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுன்றது தான் சனி வக்ர காலத்துல இன்னும் சிறப்பாவே அத குடுக்க போறாருன்றது தான் உண்ம. அதனால தைரியமா, சந்தோஷமா இருங்க. வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு நிகழ இருக்கக்கூடிய இந்த சனியுடைய வக்ர பயிற்சி காலம் என்ன விதமான பலன்கள குடுக்க போகுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதாவது ச கன்னி ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். உங்க ராசியுடைய யோகாதிபதி. யோகாதிபதின்னா உங்களுக்கான அதிர்ஷ்டங்கள அள்ளி கொடுக்கக்கூடியவர். அந்த யோகஸ்தானத்துக்கு அதிபதி. இந்த யோகஸ்தானம் தான் பூர்வ புண்ணியம் மற்றும் உங்க குலதெய்வத்த குறிக்கக்கூடிய ஸ்தானம். இந்த யோகஸ்தானத்துக்கு அதிபதியா உங்க குலதெய்வத்த குறிக்கக்கூடிய கிரகமா வரக்கூடிய சனி பகவான் ஜூலை 15ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வக்ர நிலையில இருக்க போறாரு. எங்க இருக்காரு அவர் எங்க இருக்காரு? ராசிக்கு எங்க இருக்காரு அப்படின்னா, உங்க ராசிக்கு நேர் எதிர் ஸ்தானமான 7ஆம் வீடான மீன ராசியில இருக்கிறாரு. ஸோ 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு ஒரு பார்வையும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு எந்த ஒரு கிரகமா இருந்தாலும், அவங்க வந்து தன்னை இருக்கிற ஸ்தானத்துல இருந்து 7ஆம் இடத்த நிச்சயமா பார்ப்பாங்க. அவருடைய பார்வைகள் வந்து அப்ப சனியோட பார்வை உங்க ராசிக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ சனி பார்வையில நம்ம இருக்கோமா அப்படின்னு பதட்டப்படாதீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாரி அவர் உங்க ராசிக்கு யோகாதிபதி, குலதெய்வத்த குறிக்கக்கூடிய அமைப்புல இருக்கவரே சனி பகவான் தான். அப்போ உங்களோட குலதெய்வ பார்வையே உங்க மேல கிடைச்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால இந்த கண்ட சனி காலம், போராட்ட காலம், ஆகாத காலம், கணவன் மனைவி உறவுல சிக்கல் ஏற்படுத்துற காலம் அப்படின்லாம் வந்து பொது விதிகள எடுத்துக்கிட்டு நீங்க பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. தைரியமா இருங்க. ஏன்னா, உங்க யோகஸ்தானத்துக்கு அதிபதி 7ஆம் இடம்ன்ற ஒரு கேந்திர ஸ்தானத்துக்கு போயிட்டாரு. அங்கேருந்து அவருடைய பார்வையும் உங்களுக்கு கிடைக்குதுன்னா, நீங்க புண்ணியவான்கள், நல்லது என்ன சொல்றது? பாக்கியங்கள அடையக்கூடியவங்கன்னு அர்த்தம். உங்களுக்கான நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு அர்த்தம். நம்மளோட குலதெய்வத்தோட பார்வை நம்ம மேல அருள் பார்வை நம்ம மேல படுது அப்படின்னா, எவ்வளோ நல்ல விஷயமோ, அதே தான் வந்து சனியோட பார்வை உங்களுக்கு கிடைக்கிறது, ராசிக்கு கிடைக்கிறது. அதனால சனி 7ஆம் இடத்துல இருக்கிறது, கண்டஸ்தானத்தில 7ஆம் இடம் வந்து கண்ட சனின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதனாலலாம் தப்பே கிடையாது. மித்த ராசிக்காரர்களுக்கு வேணா ஒரு சிலருக்கு தொந்தரவுகள குடுக்கலாம். குறிப்பா கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பான முறையில சனியால எந்த விதமான சங்கடங்களும், தொந்தரவும் வரப்போறதும் கிடையாது. அது எப்பயுமே வராதுன்றத ஆழமா மனசுல பதிய வச்சுக்கங்க. சனி தான் உங்களுக்கு முழுமையான யோகர். அந்த வகையில சனி 7ஆம் இடத்துல இருந்து அவரு 138 நாட்கள் வக்ர நிலையில பயணிக்க போறாரு. வக்ர பயணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ்ல வர்றது. அந்த தன் நிலையிலிருந்து அவர் இயல்பான நிலையிலிருந்து நேரா போகாம ரிவர்ஸ்ல வர்றதுன்றது வந்து இயல்புக்கு மாறான விஷயம் தானே. ஆனா இந்த இயல்புக்கு மாறான விஷயம் வந்து ரொம்ப இயற்கையான ஒரு வானியல் நிகழ்வு தான். அதனால இத நம்ம வந்து ஒரு புது விஷயமாவோ, இல்ல நடக்கக்கூடாத ஒண்ணு நடக்குதுன்ற பயமோ, கவலையோ வேண்டாம். இந்த வக்ரம்ன்ற வார்த்தைய வச்சுக்கிட்டு பயப்படாதீங்க. இந்த வக்ரத்து நிலையில இருக்கக்கூடிய சனி பகவான் உங்க யோகாதிபதி உங்களுக்கு நல்ல யோகங்கள அள்ளி குடுக்க போறாரு அப்படின்றது தான் இந்த 138 நாள்ல நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம, அந்த சனி பகவான் இருக்கிறதுக்கு வீடு குடுத்த அந்த 7ஆம் வீட்டுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, வியாழன். முழு சுபகிரகமான வியாழன். அவர் எங்க இருக்காருன்னா, அவர் உங்க ராசிக்கு லாபஸ்தானத்தில இருக்கிறாரு. ஸோ கன்னி ராசிக்கு லாபஸ்தானத்தில குருவும், அங்க லாபஸ்தானத்தில இருந்து குருவுடைய பார்வை 9ஆம் பார்வையும், உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான உங்களோட களத்தில திருமணஸ்தானம், அப்புறம் உங்களுடைய தொழில் ரீதியான பங்குதாரர்கள குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்க விருப்பங்கள், ஆசை விருப்பங்கள குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கும்
ஸ்தானத்துக்குமான பார்வை வந்து குருவுடைய பார்வை கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ நல்ல சிறப்புகள் இருக்கக்கூடிய இந்த நிலையில சனி வக்ரமாகி 138 நாட்களும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உங்கள வந்து அடுத்த கட்டங்களுக்கு உயர்த்தக்கூடிய ஏணிப்படிகளா இருக்க போகுது. 138 ஏணிப்படிகள நீங்க ஏறி வரும்போது, வாழ்க்கையில மிகப்பெரிய உச்சத்த அடைய போறீங்க அப்படின்றது தான் உள்ளபடியே உண்மை. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சனியுடைய வக்ர பயிற்சி காலம் வந்து பார்த்தீங்கன்னா, சிறந்த யோக பலன்கள நீங்க வேண்டாம் வேண்டான்னு சொன்னா கூட, இல்ல வச்சுக்கங்கன்னு அள்ளி அள்ளி குடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலமா இருக்க போது. தைரியமா, சந்தோஷமா இருங்க. வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா தான் மாறப்போகுது. அதனால வந்து எந்த ஒரு கவலையோ, பயமோ எதுவும் இருந்தாலும் விட்டுருங்க. நம்பிக்கையோட இருங்க. கண்டிப்பா நல்ல விஷயங்கள் நெறைய நடக்க போது. நீங்க உங்களுக்கு தடைப்பட்டிருந்த சுப காரிய நிகழ்ச்சிகளாகட்டும், திருமணம் பண்றது, வீடு கட்டுறது, ஒரு கார் வாங்குறது, மனை வாங்குறது, பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? இந்த நல்ல விஷயங்கள்லாம் கைகூடி வந்து நடக்க போது. அதுக்கான பொருளாதார முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்றது தான் வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ, அதனால வந்து நல்லதே நினைங்க. கண்டிப்பான முறையில் நல்லதே நடக்க போகுது. அதில எந்த சந்தேகமும் இல்ல. இன்னும் குறிப்பா சனியும், குருவும் கோச்சார நிலையிலேருந்து நல்ல அனுகூல பலன்கள குடுத்துட்டு இருக்காங்க. மகிழ்ச்சியா இருங்க. துளாராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சனியுடைய இந்த வக்ர பயிற்சி காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். வக்ர பயிற்சி எப்போ நிகழுது அப்படின்னா, ஜூலை 15ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்குமான 138 நாட்கள். இது வந்து நம்ம வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில சனி ஜூலை 15ஆம் தேதியே வந்து வக்ர நிலைக்கு வந்துடுறாரு. வந்துட்டு நவம்பர் 30 வரைக்கும் அங்க தான் இருக்க போறாரு. கிட்டத்தட்ட 138 நாட்கள் வந்து வக்ர நிலையில பயணிக்க போறாரு. ஸோ இந்த வக்ர நிலையில இருக்கக்கூடிய சனி பகவான் உங்க ராசிக்கு என்ன பலன குடுக்க போறாரு அப்படின்றத தான் பார்க்க போறோம். அதாவது துலா ராசிக்கு இப்போ சனி இருக்கக்கூடிய ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மீன ராசியில இருந்துட்டு இருக்காரு. 6ஆம் இடம் அப்படின்றது வந்து ருண, ரோக, சத்ரு ஸ்தானம்னு சொல்லுவோம். பொதுவாவே இயற்கை அசுப கிரகங்கள் வந்து 6ஆம் இடத்துலயோ, இல்ல 3ஆம் இடத்துலயோ, 11ஆம் இடத்துலயோ இருந்தா நல்ல பலன்கள் மட்டுமே தான் செய்வாங்க. அது வந்து உபஜய ராசின்னு சொல்லுவோம். நம்ம வெற்றிக்கு உதவக்கூடிய ஸ்தானம்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்தானத்துல இருந்து இயற்கை அசுபரா வந்து சனி பகவான் அங்கருந்து அவர் இயங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் அதில வக்ர நிலைக்கும் போறாரு. அப்படிங்கும்போது 6ஆம் இடத்துல இருக்கும்போது சனி யோக பலன செய்யுன்ற அடிப்படையில, இயற்கை அசுபரா வந்து அவர் உபஜய ராசியில இருக்கனால உங்களோட வெற்றிக்கு உறுதுணையா இருப்பாருன்ற அடிப்படையில, அவர் வக்ரத்துக்கு வரும்போது இன்னும் அதுக்கான பலன்கள அதிகரிச்சு குடுக்க போறாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, சனி வந்து உங்களுடைய ராசிக்கு துலா ராசிக்கு 4ஆம் இடம் மற்றும் 5ஆம் இடம் யோகஸ்தானத்துக்கு அதிபதியா வராரு. உங்க யோகஸ்தான அதிபதி சனி வந்து ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் நிக்கிறாரு. 6ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம் தான். மறைவு ஸ்தானத்துல இருந்தாலும் சனி நல்லது செய்வார்ன்ற அடிப்படையில, உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம, அ 6ஆம் இடம் அப்டின்னா மறைவு ஸ்தானம்னு நான் சொன்னேன் இல்லையா? மறைவு ஸ்தானம்ன்றத தாண்டி அது வந்து வெளி இடம், வெளி ஊர், வெளி மாநிலம், வெளிநாடு குறிக்கக்கூடிய ஸ்தானம்னு எடுத்துக்கலாம். அந்த வெளிநாட்ட குறிக்கக்கூடிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவான், உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் மூலியமா யோக பலன குடுக்க தயாரா இருக்காரு. அத வாங்க நீங்க தயாராகணும். ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயோ, ஒரு குண்டு சட்டிக்குள்ளேயோ குதிரை ஓட்டாம, உங்களுடைய செயல்கள அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்த்துறது, அ இன்னும் விரிவுபடுத்து சர்வதேச ரீதியா உங்க தொழில முன்னெடுத்து கொண்டு போறதுக்கான வேலைகள் என்னவோ, அது எல்லாத்தையும் செய்யுங்க. சர்வதேச தொடர்புகள ஏற்படுத்திக்கிட்டு, உங்க தொழில் இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள செய்யணுமோ, அத இன்னைக்கே பிளான் பண்ண ஆரம்பிங்க. இது வந்து சொந்தமா தொழில் பண்றவங்களுக்கு. ஒருத்தர் வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் எப்படி சர்வதேச ரீதியா என்னோட வாய்ப்புகள ஏற்படுத்திக்க முடியும்னா, முடியாதுன்றது இங்க எதுவுமே கிடையாது. உங்களுடைய வேலையில ஒரு எம்.என்.சி கம்பெனில வேலைக்கு போறது, ஒரு எம்.என்.சி கம்பெனி வேலைக்கு போறதுக்கு நீங்க வெளிநாட்டுக்கு தான் போகணும்னு இல்ல. எம்.என்.சி கம்பெனில நீங்க பிறந்த நாட்டிலேயே வேலை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகளுக்கான முயற்சி எடுத்து அதன் மூலியமா நல்ல சம்பாத்தியத்த இப்போ வாங்கிட்டு இருக்கிறத கூடுதல் சம்பாத்தியம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள ஏற்படுத்திக்கிறது. பொறுப்பு நல்ல தகுதியான உங்க கல்விக்கு ஏற்ற, உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற, அனுபவங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு பெரிய பொறுப்புக்கு வரதுக்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா, அதெல்லாம் கைகூடி வரக்கூடிய காலமா இந்த சனியுடைய வக்ர பயிற்சி காலம் இருக்க போகுது. இதில இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு யோகத்த செய்யக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதா சொன்னேன் இல்லையா? அந்த 6ஆம் இடத்து அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான். குரு எங்க இருக்காருன்னா, உங்க ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருக்கிறாரு. ஸோ தொழில் ஸ்தானத்துல இருக்கிறது மட்டும் சிறப்பு கிடையாது. 10ஆம் இடத்துல குரு இருக்கிறது தொழில் வேலையில நல்ல பலன்கள குடுப்பாரு எப்பயுமே. ஸோ அவர் அங்க உச்சம் பெற்று இருக்கிறதும் ஒரு சிறப்பு தான். அத தாண்டி இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, 10ஆம் இடத்துல இருந்து அவருடைய பார்வை எங்க விழும்ன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு இல்லையா சனி பகவான், வக்ரம் அடைய போற சனி பகவான், அவருக்கு கிடைக்க போகுது. குருவுடைய அருள் பார்வை வந்து சனிக்கு கிடைக்கும்போது, குருவுடைய பார்வையில ஒரு தோஷ கிரகம் இருந்தாலே அது யோகத்த தான் செய்யும். இங்க உங்களுக்கு யோக கிரகம் சனி இருக்காரு. யோகாதிபதி சனி இருக்காரு. ஸோ அந்த வகையில குருவுடைய பார்வை பட்டு இன்னும் அவருடைய யோக பலன்கள பன்மடங்கு உயர்த்தி குடுக்க போறாருன்றது தான் உள்ளபடியே உண்மை. அதனால வந்து துலா ராசிக்காரர்கள் நீங்க வந்து தைரியமா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா இருக்கலாம். உங்க வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. எந்த தடையும், கஷ்டங்களும் வரப்போறது கிடையாது. கோச்சார ரீதியா.
நீங்க நெனச்சத சாதிக்கிறதுக்கு உகந்த காலமா இருக்கு. அதனால நீங்க வந்து சரியான விஷயங்கள திட்டமிட்டு, இத எத செய்யலாம், இத எத வேணாம் தவிர்த்துறலாம் அப்படின்னு தேவையற்ற பொறுப்புகள கட் பண்ணிட்டு, எது நமக்கு சாதகமானதோ, ஆதாயங்கள குடுக்கக்கூடியதோ, அத மட்டும் நோக்கி நீங்க பயணிக்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையில அந்த 138 நாட்களும் ஒவ்வொரு படியா அமைஞ்சு, ஏணிப்படியா அமைஞ்சு, அந்த 138 படிகளையும் நீங்க ஏறி வரும்போது, வாழ்க்கையில மிக உயர்ந்த இலக்க உங்க வாழ்க்கையோட உச்சபட்ச இலக்க நீங்க அடைய போறீங்க. அப்படின்னு உண்ம. அதுக்கு சனி பகவானும், குருவுடைய அருளுமே நிரம்பி இருக்கு. தைரியமா, சந்தோஷமா இருங்க. வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி என்ன பலன்கள் குடுக்க போகுதுன்னு பார்க்க போறோம். வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் வந்து இயல்பா முன்னோக்கி போயிட்டே இருக்கிறது. ரிவர்ஸ்ல வர்ற மாரியான ஒரு மாயை தோற்றம் தான் அது ஆக்சுவலா. அது வந்து உண்மையிலேயே ரிவர்ஸ்ல வரப்போறது கிடையாது. இங்க பூமியில வாழக்கூடிய நம்மளோட பார்வையில அது வந்து ரிவர்ஸ்ல வர மாரி தோணும். இப்ப நம்ம ஒரு வாகனத்தில போயிட்டுருக்கும்போது, நம்மளோட வேகமா போற வாகனம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அது நிலையா நிக்கிற மாதிரி இருக்கும். இல்ல பின்னோக்கி போற மாரி தோணும். நம்ம ரொம்ப ஸ்லோவா போற மாரி, பின்னாடி வர மாரி தோணும் இல்லையா? இந்த ஒரு தோற்றம் தான் இந்த வக்ரம்ன்றது. ஸோ, அந்த வகையில அதிசாரம்ன்றது கொஞ்சம் முன்னோக்கி போறது. இது வந்து பொதுவான ஜோதிடத்தில, வானியல்ல நிகழக்கூடிய ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான். இது வந்து இப்போ இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில ஜூலை 15ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் வந்து சனி வந்து வக்ர நிலைக்கு வரப்போறாரு. இந்த வக்ர நிலைக்கு வரக்கூடிய சனி உங்களுடைய விருச்சிக ராசிக்கு என்ன பலன் குடுக்க போறாரு அப்படின்னு பார்க்க போறோம். எங்க இருக்காரு அப்படின்னு பார்க்கணும். சனி வந்து உங்க ராசிக்கு எந்த இடத்துல இருக்காருன்னா, பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்ல இருக்கிறாரு. 5ஆம் வீடா வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, மீன ராசி. உங்க ராசிக்கே 5ஆம் வீடான மீன ராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிலைக்கு வர்றாரு. வக்ரத்துக்கு வரும்போது அவர் என்ன பலன் குடுப்பாரு? ஒரு கிரகம் வக்ரம் ஆகும்போது, தான் குடுக்க வேண்டிய பலன்கள, காரகத்துவ பலன்கள பன்மடங்கு உயர்த்தி குடுக்கும். இப்ப சனியோட இயல்புகள்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதி தவறாமை, நேர்மை தவறாமை நடந்துக்கிறது, கடின உழைப்பு சொல்லக்கூடியது. ஆ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, பணிவு. ரொம்ப அமைதியா நடந்துக்கிறது, எல்லாத்தையும் வந்து சமமா நடத்திக்கிறது, விட்டு குடுத்து போறக்கூடிய தன்மை. தன்னை தாழ்த்தி மத்தவங்கள உயர்த்தி நடந்துக்கக்கூடிய தன்மைகள்லாம் வந்து சனியுடைய ஆதிபத்திய தன்மைகள். இதெல்லாம் வந்து குடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு உழைப்பு. எல்லாமே சனி தான் குடுக்குறாரு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும், இந்த இயல்புகள் எல்லாத்தையும் உங்களுக்குள்ள அதிகரிக்க போறாருன்றது தான் சனி வக்ர காலத்தில செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டுருக்கு. அதே நேரத்தில ஆயுள் காரகனும் சனி தான். அதனால வந்து நமக்கு நல்ல ஒரு ஆயுள குடுக்க போறாரு. அப்படின்னா ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு அர்த்தம். ஸோ ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த போறாருன்றது தான் உண்ம. ஸோ இதெல்லாம் வந்து சனி வக்ர நிலையிலிருந்து தான் குடுக்கக்கூடிய இயல்பான பலன்கள இன்னும் அதிகரிச்சு பலமா குடுக்க போறாருன்றது தான் அந்த வக்ர நிலையில அவர் செய்ய போற பலன் அதுதான். இதில குறிப்பா வந்து அவர் எங்கேருந்து அந்த பலன குடுக்க போறாருன்றதையும் பார்க்கணும். ராசிக்கு 5ஆம் இடம் அப்படின்றது வந்து மனோஸ்தானம், பஞ்சமஸ்தானம். 5ஆம் இடம்ன்றது வந்து உங்களுடைய பூர்வ புண்ணியம், குலதெய்வத்த குறிக்கக்கூடிய ஸ்தானம். இப்ப இந்த ஸ்தானத்துக்கு அதிபதி யாரு? உங்களோட ராசிக்கு யோகஸ்தானத்துக்கு 5ஆம் இடம்ன்றது யோகஸ்தானமும் கூட. அந்த யோகஸ்தானத்து அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழன், குரு பகவான். அவர் எங்க இருக்காருன்றத பார்க்கணும். சனிக்கு வீடு குடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த வீட்டோட அதிபதி குரு எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு. ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான், உங்க ராசிக்கும் தன்னுடைய பார்வைய குடுப்பாரு. ராசிக்கு 5ஆம் வீட்ல இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் தன்னுடைய பார்வைய குடுக்க போறாரு. ஸோ இந்த குரு பார்வையில இருக்கக்கூடிய குரு தான் இருக்க ஸ்தானத்த விட, தன்னுடைய பார்வை குடுக்கக்கூடிய ஸ்தானங்களுக்கு மிக வலுவான நல்ல பலன்கள குடுப்பார். ஒரு தோஷ கிரகமே இருந்தாலும் சரி, ஒரு தோஷம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஸ்தானமா இருந்தா கூட, அந்த ஸ்தானத்துக்கு குருவோட பார்வை படும் பட்சத்தில, அந்த தோஷங்களும், அந்த சங்கடங்களும் விலகி, அது யோகமாவே மாறுன்ற அளவுக்கு சிறப்பான நல்ல பலன்கள குடுப்பாரு. அந்த வகையில உங்க ராசிக்கே வந்து குருவுடைய பார்வை கிடைச்சிட்டு இருக்கிறதுனால, பொதுவா உச்ச ராசிக்காரர்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னா, அவங்க பிரச்சனையே வந்து அவங்க மனசு தான். ஒரு நேரம் போல ஒரு நேரம் சிந்தனைகள்ல இருக்க மாட்டாங்க. அதீதமான டிப்ரஷனுக்கு போகக்கூடியவங்க. சின்ன விஷயங்களா இருக்கும். அத நெனச்சு கற்பனையில பெரிய அளவுல பிரச்சனைகளா உருமாறிருமோ! நாம எதுவும் தப்பு பண்ணிட்டோமோன்ற அளவுக்கு தன்னையும் குற்றம் சாட்டிக்கிட்டு, தன்னோட செயலாலயும் ரொம்ப சங்கடப்பட்டுட்டே இருக்கக்கூடியவர்கள் வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் தான். அந்த மன பிரச்சனை, அந்த மன ரீதியான அந்த மன அழுத்தங்கள், அவங்கள வந்து ஒரு கோவக்காரவங்களா அடுத்தவங்கள்ட்ட ரியாக்ட் பண்ணிருவாங்க. அவங்கள விருச்சிக ராசிகளோட தொடர்புல நெருங்கின தொடர்புல இருக்கவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து படார்ன்னு வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க, கோவப்படுருவாங்க, வார்த்தையில விட்டுருவாங்க. இதெல்லாம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணமா இருக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமா இருக்கிறது வந்து மனசு தான். இதெல்லாம் இவ்வளோ நாள் இருந்தது. இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, குருவோட பார்வையிலயும் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியுடைய வக்ர நிலையும் உங்களுக்கு உங்களுடைய மனச்சிக்கல்கள, மனப்போராட்டங்கள தீர்த்து, உங்க மனசுல நிம்மதியும், சந்தோஷத்தையும் கொண்டு வர போறாங்க அப்படின்னு தான் உண்ம. அதுக்கு அடிப்படை காரணமா இருக்க போறது பொருளாதாரம். உங்களுடைய பொருளாதாரங்கள் மேம்பட போகுது. உங்களுடைய தொழில் வாய்ப்புகள் மூலியமா நல்லா சம்பாதிச்சு, இதுநாள் வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த உங்களுக்கு கிடைக்காத ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாவும், இந்த சனி வக்ரம் பெற்று குருவுடைய பார்வையில இருக்கக்கூடிய இந்த காலங்கள் குடுக்க போகுது. இந்த 138 நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் உங்கள வாழ்க்கையில மென்மேலும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கண்டிப்பான முறையில உயர்த்த உயர்த்த போகுது.
உங்கள் இலக்குகளை நீங்கள் நிச்சயமாக அடைய போகிறீங்க அப்படின்றபடி இந்த சனியுடைய வக்ர பயிற்சி காலம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அருமையான யோக பலன்களை மட்டுமே கொடுக்கும் அப்படின்றத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். தனுசு ராசி நண்பர்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய அந்த சனியுடைய வக்ர பயிற்சி எப்படியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல் சனி எங்கே இருக்காரு அப்படின்னு பார்க்கணும். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிநாதனுடைய இன்னொரு வீடான மீன ராசியில் தான் இருந்துட்டு இருக்கிறாரு. அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். சனி 4ஆம் இடத்துல இருந்து அவர் இயங்கக்கூடிய அந்த 2 ஆண்டுகளுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனியுடைய காலம்னு சொல்லுவோம். அர்த்தாஷ்டமம் அப்படின்னா அஷ்டமத்தில் பாதி. அஷ்டம சனி என்னென்ன துயரங்களை சங்கடங்களை கொடுக்குமோ அதில் பாதி அளவுன்றது 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து கொடுப்பாரு. ஆனால் இப்போ கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா சனி குருவுடைய பார்வையில் இருக்கார். குரு உங்களுடைய ராசிநாதன். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வந்து அவர் ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து சனிக்கு தன்னுடைய பார்வையை கொடுத்துட்ருக்காரு. ஸோ குரு பார்வையில் இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்வார், நல்ல பலன்களை மட்டுமே கொடுப்பார் அப்படின்றத நான் முதல் விஷயத்தை தெரிவிச்சுட்டு, இப்போ வந்து எப்போ வக்ரத்துக்கு போகிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மாதம் 15ஆம் தேதி வக்ர நிலைக்கு போகிறாரு. அங்கேருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 138 நாட்கள் வந்து அவர் வந்து வக்ர நிலையிலே தான் பயணிக்க போகிறாரு. இந்த 138 நாட்களும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால குரு உங்களுடைய ராசிக்கும் உங்கள் 4ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வந்து அவருடைய பார்வையில் சனி இருக்கிறதுனால சனியால் அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் இருந்தால் கொடுக்கக்கூடிய தொந்தரவுகளை கொடுக்காம குரு பார்வையில் இருக்கிற அந்த ஒரே காரணத்தினால யோகத்தை மட்டுமே செய்ய போகிறார். குருவுடைய பார்வைக்கு அவ்வளோ மகிமை இருக்குது. குரு பார்க்க கோடி நன்மைன்னு நம்ம பெரியவங்க சும்மா சொல்லலை, சித்தர்கள் சும்மா சொல்லலை. அந்த அளவுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு தோஷத்தை தரக்கூடிய கிரகங்களையோ ஒரு தோஷம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஸ்தானத்துக்கோ குருவுடைய பார்வை ஏற்பட்டுச்சு அப்படின்னா நிச்சயமான முறையில் அந்த தோஷங்கள் சங்கடங்கள்லாம் விலகி அது யோகமாகவே மாறும்னே சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம், உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நிலைகள் இதெல்லாம் வந்து ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா, அந்த 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம், வண்டி வாகனம், தாயாரோட நிலை இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம் இல்லையா. ஸோ உங்களுடைய அது போக உங்களோட உங்களோட நடவடிக்கை நீங்கள் எப்படி நடந்துப்பீங்க, ஒரு சமூகத்தில் எப்படி நடந்துப்பீங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி நடந்துப்பீங்கன்றதை சொல்லக்கூடிய அமைப்பு அதுதான். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவோட பார்வையிலிருந்து வக்ரத்துக்கு வர்றதுனால இந்த வகையிலெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயத்தை தான் கொடுக்க போகிறாங்க. உங்கள் செயல்களால் நீங்கள் நல்ல பேர் வாங்க போகிறீங்க, புகழ் அடைய போகிறீங்க. அவர் செஞ்சால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு மற்றவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலமாக வந்து இந்த வக்ர பயிற்சி காலம் இருக்க போகுது. அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் சனி இருக்கக்கூடிய இந்த 2 ஆண்டுகளும் அப்படி தான் இருக்க போகிறாரு. அதுலேயும் குறிப்பாக இந்த 138 நாட்கள் ஜூலை டு நவம்பர் 30 கண்டிப்பாக நல்ல பலன் மட்டுமே கொடுப்பாருன்ற எந்த சந்தேகமும் வேண்டாம். கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில தகவல் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது சனி வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துக்கு அதிபதியும் மற்றும் வந்து 3ஆம் இடம் உங்கள் ஆசை விருப்பங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் வந்து அவர் 4ஆம் கேந்திரத்தில் இருக்கார் இல்லையா. ஸோ அப்போ ரெண்டுக்குரிய தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துக்கும் முயற்சியை குறிக்கக்கூடிய 3ஆம் வீட்டுக்கும் ஆசை விருப்பங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடிய தைரியம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கும் அதிபதியாக வந்து அவர் 4ஆம் கேந்திரம் ஏறிட்டார். ஒரு ஸ்தானத்துக்குரிய கிரகம் ஒரு கேந்திரம் ஏறிட்டார். 4ஆம் இடம் 7ஆம் இடம் 10ஆம் இடத்துல எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா வந்து கேந்திரம்ன்றது வந்து 1 4 7 10 இந்த ஸ்தானங்கள் இருந்தால் வலுவாக செய்வாங்க தான் கொடுக்க வேண்டிய பலன்களை அப்படின்ற பொருள் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு தனஸ்தானம் மற்றும் விருப்பங்களை குறிக்கக்கூடிய ஆசை விருப்பங்களை குறிக்கக்கூடிய 3ஆம் இடத்துக்கு அதிபதியாக வந்து அவர் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய பொருளாதாரம் உங்களோட குடும்ப ஒற்றுமை மற்றும் உங்களுடைய நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் உங்களுக்கு வெற்றி முழுமையாக கொடுக்க போகிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பான முறையில் சனியுடைய இந்த வக்ர பயிற்சி காலம் உங்களுக்கு சிறப்பான யோக பலன்களை கொடுக்குது. மகர ராசி அன்பர்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி காலம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல சனி உங்கள் ராசிக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியே சனி பகவான் தான். மகர ராசிக்கு அதிபதி மகர ராசியை வந்து தன்னோட ஆட்சி வீடாக கொண்ட கிரகம் யாருன்னா சனி பகவான் தான். அந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டுக்கும் அதிபதி அவர் தான். அவர் தற்சமயம் எங்கே இருக்கார் அப்படின்னா சனி எங்கே இருக்கார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். ராசியிலேருந்து 3ஆவது வீடான மீன ராசியில் குருவுடைய வீட்டில் இருந்துட்டு இருக்கார் இல்லையா. 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய நிலையில் அவர் ஜூலை 15ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு வக்ர நிலையில் பயணிக்க போகிறார். வக்ர நிலையில் பயணம் அப்படின்றது என்ன அப்படின்னா முன்னோக்கி போயிட்டு இருக்கிறது தான் இயல்பு. அந்த இயல்புக்கு மாறாக அவர் ரிவர்ஸில் வரப்போகிற மாதிரியான ஒரு தோற்றத்தை நமக்கு கொடுக்க போகிறார். இந்த நிலையில் வந்து அவர் மீன ராசிக்குள்ளேயே தான் பயணம் ரிவர்ஸில் வரக்கூடிய அந்த நிலை வக்ரத்தில் இருக்கக்கூடிய நிலை இருக்க போகுது. ஸோ அப்படிப்பட்ட இந்த 138 ஜூலை 15 முதல் நவம்பர் 30 வரையுமான இந்த 138 நாட்கள் வந்து எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம், டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராசிநாதன் 3ஆம் இடத்துக்கு போகிறது அப்படின்றது ஒரு சிறப்பு அம்சம். இயற்கை என்னதான் ராசிநாதனாக இருந்தால் கூட ராசிக்கு அதிபதியாக இருந்தால் கூட அது வந்து இயற்கை அசுபர் இல்லையா சனி பகவான்.
இயற்கை அசுப கிரகங்கள் அப்படின்னா யார் யாருன்னா சனி, ஆ ராகு, செவ்வாய், சூரியன் இவங்கலாம் வந்து இயற்கை அசுபர்கள். இவங்க வந்து 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடத்துலலாம் இருந்தா நல்ல பலன்கள் செய்வாங்க. காரணம் என்னன்னா, இந்த 3, 6, 11 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்தானங்கள் வந்து உபஜய ஸ்தானங்கள்னு சொல்லுவோம். வெற்றிக்கு உதவக்கூடிய ஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த வெற்றிக்கு உதவக்கூடிய ஸ்தானத்தில இருக்கக்கூடிய இயற்கை அசுப கிரகங்கள், நம்ம செய்யக்கூடிய செயல்கள் மூலியமா நம்மள வந்து வெற்றியாளர்களா மாத்துவாங்க அப்படின்றது தான் உண்மை. ஸோ அந்த வகையில இங்க உங்கள் ராசிக்கும் ராசிக்கு அதிபதியா வந்து தன, குடும்ப, வாக்குஸ்தானத்துக்கும் அதிபதியா வந்து அவர் வந்து ராசிக்கு 3ஆம் இடமான மீன ராசியில ஒரு சுப கிரகத்தோட வீட்ல இருந்து இயங்கக்கூடிய காலத்தில அவர் வக்ரமும் அடைய போறாரு. ஸோ இந்த வக்ரம் அடையக்கூடிய இந்த 138 நாட்கள்லயும் உங்களுடைய ஒவ்வொரு செயல் மூலியமும் நீங்க வந்து அடுத்தடுத்த உயரத்த தொடப் போறீங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு வக்ரம் பெற்ற கிரகம் தான் குடுக்கக்கூடிய காரகத்துவ பலன்கள வலுவா குடுக்க போறாங்க அப்படின்றது தான் அர்த்தம். அதாவது எந்த ஒரு அ தடையும் இல்லாம, வீழ்ச்சியும் இல்லாம, கண்டிப்பான முறையில முன்னேற்றத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ, தான் குடுக்க வேண்டிய பலன்கள ரொம்ப வலுவா குடுப்பாங்க அப்படின்ற அடிப்படையில, உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சனி பகவான் 3ஆம் இடத்திலிருந்து உங்க வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கை தரத்த உயர்த்த போறாருன்னு சொல்லலாம். நீங்க எடுக்கிற, நினைக்கிற, ஆசைப்படுற, அடையணும்னு நினைக்கக்கூடிய இலக்குகள் எல்லாத்தையும் அடைய வைக்கிறதுக்கான பெரிய உதவிய உங்களுக்கு செய்ய போறாரு. உங்க செயல்கள் மூலியமா நீங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு உயரப் போறீங்க. அப்படின்றது தான் நடக்கப் போகுது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சனி பகவான் இருக்கக்கூடிய 3ஆம் இடத்து அதிபதி குரு எங்க இருக்காருன்னா, ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்துட்டு இருக்கிறாரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ராசிக்கு குருவோட பார்வை கிடைக்கிறது மட்டும் இல்லாம, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானுக்கும் குருவோட பார்வை கிடைச்சிட்டு இருக்கு. குருவுடைய 7ஆம் பார்வை உங்க ராசிக்கும், குருவுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானுக்கும் கிடைக்குது இல்லையா? ஸோ ராசிக்கும் கிடைச்சு, ராசிநாதனுக்கும் குருவுடைய பார்வை கிடைச்சுச்சு அப்படின்னா, முழு பரிசுத்தமான தன்மையில நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க ராசி அதிபதியான சனி பகவானுக்கு குருவோட தொடர்பு கிடைச்சதுனால என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குன்றத பார்க்கலாம். அதாவது சனி இருக்கக்கூடிய ஸ்தானம் வந்து 3ஆம் இடம். அது உங்களுடைய ஆசை, விருப்பங்கள குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த 3ஆம் இடத்துக்குரிய குரு இருக்கக்கூடிய ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடம். ராசிக்கு 7ஆம் இடம். உங்களுடைய அதுவும் உங்க ஆசை, விருப்பம் மற்றும் திருமண வாழ்க்கை இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம். தொழில் ரீதியான பங்குதாரர்கள குறிக்கக்கூடிய ஸ்தானம். இந்த 2 ஸ்தானத்துக்குமான தொடர்பு கிடைச்சிருக்கிறதுனால, நீங்க என்ன விரும்புறீங்களோ, அத நிச்சயமா அடைவீங்க அப்படின்றத உறுதியா சொல்லலாம். அதனால உங்க வாழ்க்கைக்கு தேவையான நீங்க விரும்பக்கூடிய விஷயங்கள அடையறதுக்கான ஒரு தொலைநோக்கான ஒரு சிந்தனைகளையும், ஒரு பார்வையும் நீங்க கொண்டு வந்துட்டீங்கனாலே போதும். நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். உங்க வெற்றிய நீங்க உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னா, பர்ட்டிகுலரா இந்த காலத்த நீங்க வரக்கூடிய ஒவ்வொரு நாளையும் பயன்படுத்திக்கங்க. குறிப்பா சனி வக்ர நிலையில பயணிக்கக்கூடிய அந்த 138 நாட்கள் ஜூலை முதல் நவம்பர் 30 வரையுமான அந்த காலத்த சரியா பயன்படுத்துனீங்க அப்படின்னா, நீங்க வாழ்க்கையில அடைய முடியாதுன்னு நினைக்கக்கூடிய நீங்களே நம்ம லைஃப்ல அதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சீங்கன்னா, அப்படிப்பட்ட உங்களையே ஆச்சரியப்படுத்துற மாரி விஷயத்த நடந்தா நல்லா இருக்கும்னு நம்புங்க, விரும்புங்க, ஆசைப்படுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு கிடைக்கும். அத நான் உறுதியா உங்களுக்கு சொல்றேன். அதனால வந்து தைரியமா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஆசைப்படுறது தான். நீங்க ஆசைப்படுங்க. இத ஆசைப்படுங்க. நல்ல விஷயத்துக்கு ஆசைப்படுவீங்க. அந்த நல்ல விஷயங்கள் நிச்சயமா தடையும் இல்லாம நிச்சயமா உங்க கைக்கு வந்து சேர்ந்துரும் அப்படின்றத நான் உறுதியா சொல்றேன். கும்பராசி அன்பர்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி காலம் என்ன விதமான யோக பலன்கள குடுக்க போறாங்க? என்ன பலன் குடுக்க போறாருன்னு நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, சனி யார்? கும்ப ராசிக்கு சனி யார்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான். உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் வீடான மீன ராசியில இருந்த நிலையில பயணிச்சுட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு வந்து 7 சனியுடைய பாத சனி காலம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த நிலையில அவர் அங்க 2ஆம் வீடான இந்த தன, குடும்ப, வாக்குஸ்தானத்தில மீன ராசியில இருந்து உங்களுக்கு என்ன பலன் குடுப்பாரு அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுப்போம். 7 சனியுடைய இந்த முடியக்கூடிய இந்த கடைசி 2 1/2 ஆண்டுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இருந்துட்டு இருக்கிறீங்க. இந்த 7 சனிய பார்த்து யாருனாலும் பயப்படலாம். இந்த கும்ப ராசிக்காரர்கள் பயப்படுறதுல துளியும் அர்த்தம் கிடையாது அப்படின்றத நான் ஆழமா சொல்ல விரும்புறேன். காரணம் என்னன்னா, உங்களுடைய ராசி அதிபதியே சனி பகவான் தான். உங்க ராசிநாதன பார்த்து நீங்க பயப்படுறீங்க அப்படின்றது வந்து, உங்க முகத்த கண்ணாடில பார்த்து நீங்க பயப்படுற மாரி. அதனால வந்து அந்த எண்ணத்த நீங்க தயவுசெய்து எடுத்துருங்க, அழிச்சிருங்க. சனியால உங்களுக்கு தொந்தரவு வரப்போறதில்ல. எப்படி உங்க கைய வச்சு உங்க கண்ண நீங்க குத்திக்க மாட்டீங்களோ, அதுபோல தான் சனி வந்து உங்களுக்கு கெட்டது செய்ய மாட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம். அதனால வந்து அ உங்க லைஃப்ல நடந்துட்டு இருக்க சில லைஃப்னா கண்டிப்பா நல்லது, கெட்டது எல்லாமே இருக்க தான் செய்யும். இந்த காலத்திலயும் கூட. அப்படின்னும்போது வந்து நடக்கிற கஷ்டத்துக்கெல்லாம், சங்கடங்கள்லாம் காரணம் வந்து எல்லாரையும் போல நீங்க வந்து உங்க ராசிநாதனான சனி மேலேயே பழிய தூக்கி போடுறது வந்து அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. அது சரியான விஷயமும் கிடையாது.
நமக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரே அசுப கிரகம் அப்படின்றது சனி அப்படின்றதுனால பெரும்பாலும் எல்லாருமே என்ன சொல்லிருவாங்க, எல்லாம் சனி தான் எனக்கு இந்த 7 சனி காலத்தில தான் அது பயங்கர பிரச்சனைய குடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு இருக்குது அப்படின்னு சனி மேல மட்டுமே வந்து நீங்க வந்து பழிய போட்டுருவோம். ஸோ அத செய்யாதீங்க. தயவுசெய்து செய்யாதீங்க. சனியால நல்ல பலன் அடையக்கூடிய ராசிகள்ல முதன்மையான ராசியா நம்ம கும்ப ராசியவே சொல்லலாம். ஏன்னா சனி பூரணத்துவ பலன் அடையக்கூடிய பூரணத்துவத்துக்கு அடையாளமாவே நம்ம சொல்லக்கூடிய ராசியே வந்து உங்களுடைய கும்ப ராசி தான். ஸோ அந்த நிலையில சனி 2ஆம் வீட்ல இருந்து அவர் வந்து ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் வக்ர நிலைக்கு போப்போறாரு. இந்த வக்ர நிலைக்கு போம்போது இயல்புக்கு மாறா நமக்கு எதுவும் பிரச்சனைய குடுப்பாரா? அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம். வக்ர நிலையில போம்போது என்ன செய்யும்? எந்த ஒரு கிரகமா இருந்தாலும் வக்ரத்துக்கு போம்போது, தான் குடுக்கக்கூடிய காரகத்துவ பலன்கள தனக்குன்னு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகங்கள் உண்டு. சூரியன் வந்து தந்தைக்காரகன், ஆத்மகாரகன், சம்பாத்தியக்காரகன், சந்திரன் மனோகாரகன், செவ்வாய் போராட்டக்காரகன், தைரியக்காரகன், வீரியக்காரகன்லாம் சொல்லுவோம். இந்த மாரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் சுக்கிரன் சுகபோகக்காரகன், புதன் புத்திக்காரகன், குரு தனகாரகன், சனி கர்மகாரகன், ஆயுள்காரகன். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தனித்துவ தன்மைகள் இருக்கு இல்லையா? இந்த காரகத்துவ தன்மைகள வலுப்படுத்தி குடுப்பாங்க. இன்னும் அதிகமா குடுக்க போறாங்கன்னு அர்த்தம். வக்ரத்தில போம்போதும் சரி, அதிசாரத்தில போம்போதும் அதேதான். ஸோ அந்த வகையில உங்க ராசிநாதன் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துலருந்து அவர் வந்து உங்க ராசிக்கு மட்டும் அதிபதி இல்ல. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கும் அதிபதி அவர்தான். 12ஆம் இடத்து அதிபதி ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றதே வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலையில ஜோதிட விதிப்படியே சொல்றேன் நானு. அதாவது பொருளாதார ரீதியா உங்களுக்கு பெரிய முன்னேற்றங்கள குடுப்பாங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம். நீங்க அது போக அது உங்களோட வாக்குஸ்தானமும் கூட. உங்க வாக்குஸ்தானத்தில அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான், வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான், உங்களுடைய ராசிக்கு அதிபதியா வர்றதுனால, உங்களுடைய எண்ணம், சிந்தனைகள் எப்பயுமே நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு, அடுத்தவங்களுக்கு நல்லது சொல்லணும், நல்ல ஆலோசனைகள் குடுக்கணும், அடுத்தவங்கள நம்ம பண்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் உங்களுடைய வார்த்தைகளும், செயல்களுமே இருக்கும். இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த 2ஆம் வீடா வரக்கூடியது குருவோடைய வீடு தானேயா! ஸோ குருவோட வீடா வர்றதுனாலயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்க வார்த்தைகள்ல வந்து எப்பயுமே ஒரு எதிர்மறையான வார்த்தைகள பயன்படுத்தாம, கூடுமான வரைக்கும் சுபத்துவமான வார்த்தைகள பயன்படுத்தி, நல்ல வார்த்தைகள பயன்படுத்தி பேசக்கூடியவங்களா இருந்துட்டு இருப்பீங்க. ஸோ அந்த வகையில உங்களுடைய வாக்குஸ்தானம் பலமா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டு, உங்களுடைய பேச்சின் மூலியமா, உங்க செயலின் மூலியமா, உங்க சொல்லின் மூலியமா நல்ல ஆதாயங்கள மற்றவங்களுக்கு ஏற்படுத்துறத தாண்டி நீங்களும் அடைய போறீங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இந்த அமைப்பு யாருக்கெல்லாம் ரொம்ப சரியான பலன்கள குடுக்க போகுதுன்னா, ஆசிரியர் பணியில இருக்கவங்க, வழக்கறிஞர் துறையில நீதித்துறையில இருக்கவங்க, கவுன்சிலரா இருக்கக்கூடியவங்க, அதாவது அத மனநல ஆலோசகர்களா இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து வாக்குஸ்தானத்தில இருக்கக்கூடிய வக்ர நிலைக்கு போகக்கூடிய சனி பகவானோட இந்த குறிப்பிட்ட காலம் சிறந்த யோக பலன்கள குடுக்க போகுது. அப்ப மத்த துறையில சேர்ந்தவங்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நிச்சயமா நீங்க எந்த துறை சார்ந்தவங்களா இருந்தாலும், அடுத்தவங்களோட நலனுக்காக போராடக்கூடிய, பேசக்கூடிய நபர்களா இருக்கிறதுனால, நிச்சயமா உங்களுக்கு எப்பயுமே நண்பர்கள் நீங்க காசு பணம் சம்பாதிச்சீங்களோ இல்லையோ, நல்ல நண்பர்கள உங்களுக்கான மனிதர்கள நீங்க சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க. அதுவே வந்து இன்னும் மேம்பட்டு அதன் மூலியமாலாம் நீங்க உங்களுக்கு நல்ல விஷயங்கள் லைஃப்ல நடக்க போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுபோக 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கும், 2ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு பகவானுக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருக்கு. இந்த குரு பகவான் எங்க இருக்காருன்னா, ராசிக்கு 6ஆம் இடத்துல கடக ராசியில இருந்துட்டு இருக்கிறாரு. கடக ராசியிலிருந்து உங்களுடைய தன, குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு சனி பகவானுடைய சனி பகவானுக்கு பார்வையும் குரு பகவான் குடுத்துட்டு இருக்காரு. இந்த சனி, குரு சேர்க்கையே ஒரு சிறந்த ஒரு அமைப்பு. அதாவது திரிகோணத்துல இணைஞ்சிருக்காங்க. சனி இருக்கிற இடத்துலருந்து 5ஆம் இடத்துல குரு இருக்காரு. குரு இருக்கிறது வந்து 9ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. இது வந்து ஒரு முக்கோணத்தில 2 புள்ளியில இந்த 2 கிரகங்களும் இணையிறதா அர்த்தம். இப்படி இந்த இணைவு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றங்கள மட்டுமே குடுக்கும் அப்படின்றத நீங்க நம்புங்க. அதுவும் குறிப்பா இந்த 138 நாட்கள் இந்த வக்ர காலம் வந்து உங்கள அடுத்தடுத்த வாழ்க்கையில நீங்க அடையணும்னு நெனச்ச இலக்குகள் எல்லாம் அடையறதுக்கான ஒரு சரியான ஏணியாவும், அடித்தளம் அமைச்சு குடுக்குற ஒரு நிகழ்வாவும் அமையப்போகுது இந்த காலம் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. மகிழ்ச்சியா இருங்க. கண்டிப்பா நல்ல பலன்கள் மட்டுமே கிடைக்க போகுதுன்றத நான் உறுதியா சொல்றேன். மீனராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு இல்லையா? அந்த ஜென்ம சனின்றது ராசியிலேயே சனி பகவான் இருக்கக்கூடிய 2 1/2 ஆண்டுகள். அது போக 7 சனி காலம். ஏற்கனவே 2 1/2 ஆண்டுகள் விரயஸ்தானத்தில இருந்துட்டாரு. இப்போ வந்து ஜென்ம சனியா தொடர்ந்துட்டு இருக்காரு. அடுத்ததா உங்களுடைய பாத சனி. அதாவது 2ஆம் வீட்டுக்கு வந்துருவாரு. இன்னும் 2 ஆண்டுகள் கழிச்சு. ஸோ இந்த நிலையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ம சனியா இருந்துட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிலைக்கு போப்போறாரு. வக்ர நிலை அப்படின்றது வந்து ஜூலை 15ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்குமான ஒரு காலத்தில வந்து அவர் வந்து வக்ர நிலையில இருக்க போறாரு. வக்ர நிலை அப்படின்றது என்னன்னா, ஒரு கிரகம் முன்னோக்கி போயிட்டு இருக்க எல்லா கிரகமும் முன்னோக்கி தான் போயிட்டுருப்பாங்க. இவர் வந்து ரிவர்ஸ்ல வர்ற மாரியான ஒரு தோற்றத்த நமக்கு ஏற்படுத்துவார். ஸோ, இந்த ரிவர்ஸ்ல வரக்கூடிய காலம்ன்றது அந்த வக்ர பயிற்சி காலம்னு சொல்லுவோம். அதிசாரம்ன்றது ஒரு கிரகம் முன்னோக்கி போறது. ஸோ, இதெல்லாம் வந்து இயற்கையான வானியல் நிகழ்வுகள் தான். அந்த வகையில வந்து கிரகங்கள்ல வந்து இந்த மாதிரி முன்ன பின்ன போறது, வர்றது இதெல்லாம் வந்து அப்பப்ப நடக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு நிகழ்வு தான். ஸோ,
அதனால வந்து ஏதோ புதுசா ஏதோ ஒரு நடக்குது போல அப்படின்னு பயமோ, பதட்டமோ நீங்க எடுத்துக்க வேண்டாம். பொதுவா இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். மீன ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜென்ம சனி காலத்தில நம்ம இருந்துட்டு இருக்கோம். நமக்கு கெட்டதே நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்ற எண்ணம் வச்சிருந்தீங்க அப்படின்னா, தயவுசெய்து அத தொடச்சு தூக்கி எறிஞ்சிருங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சனி வந்து ஸ்தான அடிப்படையில உங்களுக்கு லாபத்த குறையாம அள்ளி அள்ளி குடுக்கக்கூடியவர். காரணம் என்னன்னா, உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் தான். ஒரு லாபஸ்தான அதிபதி ராசியிலேயே வந்து அமர்ந்துட்டார் அப்படின்னா, லாபம் தானே நிச்சயமா கிடைக்கும். அது எப்படி நம்மளோட காரிய தடைகள் ஏற்படுது, நமக்கு எப்படி சங்கடங்கள குடுக்கும். எதுவுமே எந்த விதத்திலயும் தடைகள எப்படி குடுக்கும்? கண்டிப்பா கண்டிப்பா குடுக்க மாட்டார். அந்த வகையில லாபஸ்தான அதிபதி ராசியிலேயே இருக்கிறதுனால, லாபகரமான ஒரு வாழ்க்கை சூழல்ல தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோன்றத முதல்ல எடுத்துக்கணும். பொதுவா ஜென்ம ராசியில சனி இருந்துச்சுன்னா, மனக்குழப்பங்களும், சங்கடங்களும், தேவையில்லாத பிரச்சனைகளும் வரும்ன்றது பொதுவான விதி. ஆனா, பொதுவான விதிய மட்டும் எடுத்துக்கக்கூடிய நாம, விதி விலக்குகள நம்ம பார்க்கிறதே கிடையாது. இது எப்படின்னா, ஒரு பிரச்சனை அப்படின்னா, பிரச்சனைய மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கிறோன்ற மாரி. பிரச்சனைக்கான வழிய தேடணும்ல, தீர்வ தேடணும்ல, தீர்வுக்கான வழிய தேடணும் இல்லையா? ஸோ, அந்த தீர்வுக்கான வழி அப்படின்றது தான் விதி விலக்கு. விதிவிலக்கா சனி வந்து உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துக்கும் 12ஆம் இடத்துக்கு அதிபதியாவும் வந்துடுறாரு. வந்துட்டு அவர் வந்து ராசியிலேயே வந்து அமரும்போது, உங்களுக்கு நீங்க எதிர்பாராத விதமான நீங்க எதிர்பார்த்தத விட அதிகமான ஆதாயங்கள தான் குடுக்க போறாருன்றது தான் உள்ளபடியே உண்ம. ஸோ, அதனால ஜென்மசனி காலம் இருக்குன்ட்டு நீங்க பயந்து, சங்கடப்பட்டு, முடங்கி இல்லாம, உங்க மேல பெரிய தன்னம்பிக்கை நீங்களே ஏற்படுத்திக்கணும். பொதுவா சனி வந்து அவர் தான் வந்து அந்த என்ன சொல்றது? ஒரு நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நீதிமான்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் தான். அது மட்டும் இல்லாம, ஒரு தனித்துவமான ஒரு இண்டிபெண்டன்ட்டா செயல்படக்கூடிய எண்ணங்கள குடுக்கக்கூடியவரும் சனி பகவான் தான். ஸோ, அதனால வந்து உங்களுக்குள்ள தனித்திறமை இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு சிறப்பு அம்சங்கள் இருக்கு. எல்லா மனிதர்களும் இறைவன் ஒரு தனித்துவமான திறமைகளோட தான் படைக்கிறார். அந்த வகையில இந்த மீன ராசிக்காரர்களுக்கும் தனித்துவமான பண்புகள் உண்டு. உங்க லாபஸ்தானாதிபதி இந்த ராசியிலேயே பயணிக்கக்கூடிய இந்த காலமும், குறிப்பா அவர் வக்ரம் அடையக்கூடிய காலத்திலேயும் அவர் குடுக்க வேண்டிய யோக பலன்கள அள்ளி குடுக்க போறாரு. நீங்க எதிர்பார்த்த ஆதாயங்கள எல்லா வகையிலும் பொருளாதார ரீதியாவும் சரி, மதிப்பு, மரியாதை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னிஷன்ஸ் இதெல்லாம் சரியான முறையில உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றது தான் உள்ளபடியே உண்ம. அது மட்டும் இல்லாம நீதி. உங்களுக்கு யாருக்காவது மீன ராசிக்காரர்களுக்கு வந்து சில சட்ட ரீதியான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. தொழில் சார்ந்தோ, இல்ல வந்து குடும்பத்துக்குள்ளேயோ, சொத்து விஷயங்கள்லயோ, ஏதோ ஒரு வகையில கணவன் மனைவி உறவுகள்லயோ ஏதோ பிரச்சனைகள்ல சட்ட ரீதியான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னா, அதுல எல்லாம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாவும், சனியுடைய இந்த வக்ர பயிற்சி காலம் இருக்க போகுது. இந்த 138 நாட்கள்ல வந்து நீங்க சரியா திட்டமிட்டு, ரொம்ப மன உறுதியோட, இதுதான் என்னோட இலக்கு. இத அடையறதுக்கு தான் நான் பயணிக்க போறேன். அப்படின்ற விஷயங்கள நீங்க உங்களுடைய மனசுல ஓட விடுங்க. இந்த கோச்சார பலன்றதே வந்து ராசிய வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் தான். ராசி அப்படின்றது சந்திரன். சந்திரன் தான் மனோகாரகன். அதனால மனசுல நீங்க வந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள, நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஆதாயங்கள பதிய வச்சுட்டீங்க அப்படின்னாலே, இத தான் நம்ம அடைய போறோம் அப்படின்றத தீர்மானிச்சுட்டீங்க அப்படின்னாலே, நிச்சயமா, கண்டிப்பா நீங்க என்ன நெனச்சீங்களோ, அது அப்படியே முழுமையா உங்களுக்கு லைஃப்ல கிடைக்கும், நடக்கும். இதுல பெரிய மேஜிக்லாம் ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் வந்து ஆழ் மனசுடைய ஆற்றல், பலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கோச்சாரம் பலன்றதே அதான். மனசுல எத நம்ம பதிய வைக்கிறோமோ, இப்ப 7:30 சனி காலம் நம்ம கஷ்டத்த தான் குடுக்கும்னு பதிய வச்சீங்கன்னா, கஷ்டம் தான் குடுக்கும். இந்த 7:30 சனி சனியால நமக்கு சிறந்த யோகம் இருக்கு அப்படின்றத நீங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க. கண்டிப்பா அடுத்த நிமிஷம் வந்து உங்க வாழ்க்கையில ஒரு மிக சிறந்த யோகங்களும், நல்ல விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கிறத நீங்க கண்கூடா பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு யோகாதிபதி இல்ல, உங்களோட ராசிக்கு யோக ஸ்தானத்துல உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அமர்ந்து உங்க ராசிக்கு பார்வை குடுத்துட்டு இருக்கிறாரு. ராசியில இருக்க சனி குரு பார்வையில இருக்காருன்றதுனால, நிச்சயமான முறையில குருவும், சனியும் இணைவு பெற்று உங்களுக்கு சிறப்பான ராஜ யோகங்கள அள்ளி குடுக்க போறாங்க. தைரியமா, சந்தோஷமா இருங்க. வாழ்க்கை சிறப்பாவே இருக்கும். மேலும் சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே, மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்குமே தன்னுடைய வக்ர காலத்துல, நம்ம அவர எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் ஒரு நல்ல பலன குடுக்க போறாரு. நம்மளுடைய ராசி பலன், கோச்சார பலன் அப்படின்றது சந்திரன அடிப்படையா வச்சு சொல்லக்கூடிய பலன் தான் இல்லையா? ஸோ சந்திரன்றது மனோகாரகன். மனசுல நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ, அதுதான் நம்ம வாழ்க்கை அமையும். எண்ணம் எதுவோ அதுதான் வாழ்க்கை. ஸோ அந்த வகையில சனிய பத்தின புரிதல உங்களுக்கு ஏற்படுத்துறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். ஸோ அந்த வகையில சனி உங்க ராசிக்கு எந்தெந்த ஸ்தானத்துல இருந்து என்னென்ன கிரக தொடர்புகளோட இருந்து உங்களுக்கான பலன குடுக்குறாரு அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். ஸோ அந்த வகையில உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு தொலைநோக்கான பார்வைய இந்த காலகட்டத்தில, குறிப்பிட்ட இந்த காலகட்டத்தில, அதாவது சனியுடைய வக்ர பயிற்சி நடக்கக்கூடிய காலகட்டத்தில நீங்க சரியா திட்டமிட்டீங்க. மனசுல இதத்தான் நம்ம அடைய போறோம். இதுதான் நம்ம இலக்கு. நம்ம விரும்பக்கூடிய விஷயம் இதுதான். அப்படின்ற விஷயங்கள நோக்கி உங்க மனசுல ஆழமா பதிய வச்சு, அத நம்ம நிச்சயமா அடைய போறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே நீங்க வந்துட்டீங்கனாலே போதும். உங்க வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய
நீங்கள் எதிர்பார்த்த, ஆசைப்பட்ட வெற்றியை அடைய போகிறீங்கன்றதுக்கான அடையாளமாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு நிச்சயமான முறையில வக்ரம் பெறக்கூடிய சனி பகவானும், அவருக்கு திரிகோண நிலையில இருக்கக்கூடிய குரு பகவானும் சேர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். அதனால மக்களே தயாராகிக்கங்க. ஒரு அற்புதமான ஒரு பொன்னான காலம் காத்திருக்கு. சரியா நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா, அதாவது காலம் சரியா இருக்கு. காலம் நல்லா இருக்கு. யோகத்த குடுக்க தயாரா இருக்கு. நாம எடுத்து அதுக்கான முயற்சி எடுக்கணும் இல்லையா? நம்ம யோசிக்க தெரியாம, திட்டமிட தெரியாம, நம்ம எது நமக்கு சரியா வரும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிறாம நடக்கிறது நடக்கட்டும். நடக்கிறது நல்லாவே நடக்கும். அப்படின்னு நல்லதாவே நடக்கும்ன்றது கூட நல்ல விஷயம் தான். இன்னும் கிளியரா நீங்க வந்து இதுதான் நமக்கு நடக்கணும். நான் ஆசைப்படுறது இதுதான். இது எனக்கு கிடைச்சா நல்லாருக்கும். அப்படின்ற அந்த ஒரு மனப்பக்குவத்துக்குள்ள நீங்க வந்து அந்த ஒரு ஒரு என்ன சொல்ல எண்ணங்களால உங்க விருப்பங்கள வந்து நீங்க வந்து அடையறதுக்கான வாய்ப்புகள முதல்ல நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னாலே, அதாவது எண்ணத்துல நீங்க என்னென்ன ஆசைப்படுறீங்களோ, அது எல்லாத்தையும் நீங்க வந்து தெளிவா மனசுல உணர்ந்துட்டீங்கனாலே அப்படின்னு வந்து நிச்சயமா உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் அப்படின்றத நான் உறுதியா உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு கோச்சார கிரகங்கள் உங்களுடைய செயல்கள தடையின்றி செய்றதுக்கு உதவியா இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். மேலும் சனியுடைய அருளால் சனி வக்ர நிலையில இருக்கக்கூடிய காலத்தையும் சரியான முறையில பயன்படுத்திக்கும் பட்சத்தில, சனி பகவானே உங்கள மேலும் மேலும் பல பல உயரங்களுக்கு கொண்டு வருவாரு அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிச்சயமா இந்த காலத்த பயன்படுத்தி, சரியான முறையில இப்போ இருந்தே திட்டமிட்டு உங்க எதிர்காலத்த வளப்படுத்திக்க வேண்டியது உங்க கையில இருக்கு அப்படின்றத சொல்லிர்றேன். மேலும் இன்னும் சில விஷயங்கள் சொல்றேன். உங்களுக்கு வந்து தெரியல. நான் என்ன நோக்கி எத நோக்கி பயணிக்கணும்னு தெரியல. நான் போற பாதை சரிதானான்னு தெரியல. இந்த பாதையில போனா நான் வெற்றி அடைவேனா? அப்படின்றது எனக்கு தெரியல. ஒரு குழப்பங்கள் இருந்துட்டு தான் இருக்கு. நீங்க சொல்றீங்க கோச்சார கிரகங்கள் நல்லா இருக்கு. சனி நல்லா இருக்காருன்னு சொல்லிட்டீங்க. குருவோட குருவோடைய அனுகூல தொடர்போட இருக்கிறதுனால நல்ல பலன்களை செய்வார்ன்றதையும் சொல்லியிருக்கிறீங்க. இருந்தாலும் எனக்கு வந்து மனக்குழப்பம் இருந்துட்டு இருக்கு. இல்ல எனக்கு வந்து நான் என்ன பாதையில போறதுன்னே தெரியல. எதிர்காலம் எப்படி இருக்குன்றது தெரியல. அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, உங்களுடைய சுய ஜாதகத்தோட தொடர்பு கொள்ளுங்க. உங்க சுய ஜாதகத்துக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. உங்களுடைய வாழ்க்கைய தீர்மானிக்கிறதுல, உங்களுடைய எதிர்காலத்த தீர்மானிக்கிறதுல, உங்களுடைய வெற்றிய தீர்மானிக்கிறதுல சுய ஜாதகத்த பங்கும் அவசியம். இப்ப நம்ம பார்த்தது ராசி அடிப்படையில. அதாவது கோச்சார பலன்கள் நம்ம பார்த்துருக்குறோம். உங்களுடைய சுயஜாதகத்தையும் நம்ம பார்க்கும்போது தான், அங்க உங்களுடைய லக்னம் என்னவா இருக்கு? உங்களுடைய இப்ப நடப்பு தசா புத்தி கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களா? இல்ல பகைத்தன்மையில உள்ளவங்களா? இப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தோம்னா தான் வந்து, உங்களுக்கான இன்னும் சரியான துல்லியமான பலன்கள குடுக்க முடியும். நீங்க போற பாதை சரி. நீங்க இந்த பாதையில போங்க. இந்த பாதை உங்களுக்கு சரியா வராது. இந்த எண்ணங்கள மாத்திக்கங்க. இந்த எண்ணங்கள எடுத்துக்கங்க நல்லது. இப்படின்ற உங்களுக்கு ஒரு பெரிய கிளாரிட்டி வேணும்னு நெனச்சீங்கன்னா, நிச்சயமா எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு வழிகாட்ட நான் தயாரா இருக்கிறேன். நன்றி மக்களே! மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.